पाषण्डसागुरमहाबुडभामुगाग्नि श्रीरङ्गराजचरणाम्बुजमूलदासः श्रीविष्णुलोकमणिमण्टपमहर्गदायी रामानुजो विजयते इति राजराजः. இந்த ஸ்லோகமானது தாட்டி பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்திலே கடைசி ஸ்லோகம் 5வது ஸ்லோகம். பாஷண்டசாகுர மகாபுட பாமுகாக்னி ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி. விஷ்ணுலோகத்துக்கு மார்கதாயி யாருன்னா சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய சித்தாந்தம் என்ன? ராமானுஜருடைய சித்தாந்தம் என்ன? வேதம் ஒன்று சொல்லித்து ராமானுஜர் ஒன்று சொல்லுகிறார். வேதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற அர்த்தம் அல்ல. வேதம் என்ன சொல்லித்தோ அதுதான் ராமானுஜருடைய சித்தாந்தம். வேதம் தமிழ் செய்த மாறன், அந்த மாறன் அடிபணிந்தவன் சுவாமி ராமானுஜர். மாறனுடைய திருவுள்ளம் என்னவோ அந்த திருவுள்ள கருத்தின்படிதான் சுவாமி ராமானுஜர் அந்த வேதத்தினுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை தெரிவிக்கிறார். அது நமக்கெல்லாம் சுலபமாக புரிய வேண்டும். ராமானுஜ சித்தாந்தம் என்ன சொல்லித்து நன்றாக தெரிவிப்பதற்காகவே சீனிவாசாச்சாரிய சுவாமிங்கிற தொலசின்னபுரம் தொட்டையாச்சார சுவாமியுடைய அந்தரங்க சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரிய சுவாமி யதீந்திரமத தீபிகை என்கிற ஒரு கிரந்தத்தை அனுபவித்தார் நமக்கு. அது ராமானுஜர் சித்தாந்தத்தை அப்படியே சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு தன்மையிலே அமைந்துள்ளது அந்த கிரந்தம். அந்த கிரந்தத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த காலக்ஷேபத்திலே பிரமாணம் பிரமேயம் 2 விதமான நிலைகள். அதாவது நமக்கு எது பிரமாணம்? சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், அதே போல பிரத்யக்ஷ பிரமாணம். இதெல்லாம் பிரமாணம் என்று சொல்லுகிறது. பிரமா நம் புத்திக்கு எது பிரமாக இருக்கிறதோ அது பிரமாணம் சொல்லப்படுகிறது. அது 3 பிரமாணங்கள் சொல்லப்படுகிறது. சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், அதே போல பிரத்யக்ஷ பிரமாணம் என்று. பிரமேயத்தை தான் நிறைய விவரிக்கிறார். அதற்குண்டான அட்டவணை உங்களுக்கு வந்திருக்கு. புஸ்தகம் கூட உங்களுக்கு வேணும்னா அப்படியே அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்தோ இல்லையே தெரியல, ஆனா புஸ்தகம் அனுப்பிச்சிட்டேன். யதீந்திரமத தீபிகா புஸ்தகம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ என்கிற ஒரு அந்த நிறுவனத்திலே கிடைக்கிறது. அது போட்டோவோட அனுப்பிச்சிருக்கேன். வந்திருக்கான் பார்க்கணும். இல்லைன்னா வந்துருத்தோன்னா அது நீங்க அதை பார்த்து மாண்டுடலாம். அப்ப பிரமேயத்துலதான் திரவியம் அத்ரவியம் என்று பிரிக்கிறார்கள். அந்த பிரமேயம் அத்ரவியம் திரவியம் திரிக்கிறார் இல்லையா? அந்த பிரிச்ச விஷயத்திலேயே திரவியத்தை 2ஆ பிரிக்கிறார், ஜடம் அஜடம் என்று. அந்த ஜடத்தை 2ஆ பிரிக்கிறார் பிரகிருதி. அதே 24 தத்துவங்களாக இருக்கக்கூடிய பிரகிருதி. அதுக்கு மாதிரி காலம், இறந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன, 3 காலங்களா ஜடத்தை பிரிக்கிறார்கள். அந்த ஜடத்தை பிரிக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு மேலே நித்திய விபூதி, தர்மபூத ஞானம் இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் அஜடத்தை பிரிக்கச்சு வருது. எல்லாமே பிரமேயத்திலிருந்து தான். பிரமாணம் ஒன்லி 3 தான், 3 மட்டும்தான் உண்டு. பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம். இந்த 3 மட்டுமே உண்டு. அதுக்கு மேல எதுவும் கிடையாது. ஆனா நம்ம பிரமாணத்துல பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் தனித்தனியா பார்க்க போறோம். இப்ப முதல்ல எல்லாத்தையும் ஒன்னா பார்த்துட்டோம். ஒன்னா பார்த்து முடிஞ்சோட தனித்தனியா பார்க்க போறோம். பார்க்கும்போது பெரிய ஆட்சேபம் வருது. பிரமாணம் ஏன் 3ஆக இருக்க வேண்டும்? 8ஆ இருக்கப்படாதா? 30ஆ இருக்கப்படாதா? நீங்க சொல்லக்கூடிய அந்த 3 பிரமாணங்களே பிரமாணங்கள் அல்ல என்கிற வாதம்லாம் வரப்போகுது. மேற்கொண்டது பார்க்க போறோம். கொஞ்சம் இப்பயே உங்களுக்கு ஜாகிரதை படுத்தி வைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வரப்போறது மேற்கொண்டு. இப்ப பிரமேயத்துலதான் அத்தனை பிரிவு வருது. திரவியம் அத்ரவியம், அதே போல ஜடம் அஜடம். ஜடத்தை 2ஆ பிரிக்கிறோம். பிரகிருதி 24 தத்துவங்கள், கால தத்துவங்கள் 25 இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று. அதற்கு மேல அஜடத்தை 2ஆ பிரிக்கிறோம். அஜடத்தை பிரிக்கச்சே பராக்கு பிரத்யக்குன்னு வருது. பராக்கு பிரத்யக்னா இருக்கிறது இல்லாதது அப்படின்றது. அதுக்கு மேல பராக் என்ற நிலையிலே
நித்திய விபூதி தர்மபூத ஞானம் வருது. பிரத்யக் என்ற நிலையிலேயே ஜீவன் ஈஸ்வரன் தெரிவிக்கிறார். அதாவது ஸ்வயம் பிரகாசம் ஸ்வஸ்மை பிரகாசம் இந்த நிலை இருக்க தனக்குத்தானே ஒளிவிடுகை தானே ஒளிவிடுகை இந்த ரெண்டு தன்மை தான் மாறுறதனும் அதைதான் பராக்கு பிரத்யக் இதெல்லாம் கடந்த காலத்துல நிறைய பார்த்துட்டோம். அப்படியே முன்னாடி இன்னொரு ஜாகிரதைப்படுத்துறேன். ஏற்கனவே பார்த்த விஷயத்த அடியேன் கூடுமானவரை சம்மரைஸ் பண்ணுவனே தவிர அதை மறுபடியும் விவரிக்க மாட்டேன். விவரிச்சேன்னா இதுவே 2 வருஷம் போயிடும் காலக்ஷேபம். எதுக்குன்னா ஏற்கனவே விவரித்தாயிடுத்து. விவரித்து முடிச்ச உடனே அதை வேணா இந்த காலக்ஷேபத்தை மரபு விடுவதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னு சுருக்கமா பார்க்கலாமே தவிர மறுபடியும் கடந்த காலத்துல விவரித்தபடியால அதே போல விவரிக்கலாமான்னா அப்ப அது பெரிய விஷயமா போயிடும். கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த காலக்ஷேபத்துக்கா போயிடும். சரி, இப்ப பராக்குங்கிற என்பதை 2ஆ பிரிச்சா நித்திய விபூதி தர்மபூத ஞானம். அதற்குதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், இங்கேயே கவனம் இருக்கணும். இது யதீந்திரமத தீபிகா காலக்ஷேபம். அதனால இது மகாபாரதமோ ராமாயணமோ இல்லை. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதனால ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அதுக்கப்புறம் பிரத்யக் நம்ம 2ஆ பிரிச்சோம்னா ஜீவன் ஈஸ்வரன் வருது. அதற்கு மேல நம்ம திரவியத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அத்ரவியம் நம்ம தொடவே இல்லை. அத்ரவியத்துல என்னென்ன சப்தஸ்பர்ச ரூபரசகந்தங்கள் இருக்கு. இது 5 நிலைகள். அதற்கு மேற்கொண்டு சத்துவம் என்ன, ரஜஸ் என்ன, தமஸ் என்ன, இந்த 3 குணங்கள் உண்டு. ஏன்னா குணங்கள் எல்லாம் அத்ரவியத்துல தான் சேரும். குணங்கள் எல்லாம் அத்ரவியத்துல தான் சேரும். அதுல சயோகம்னு ஒண்ணு இருக்கு, சக்தின்னு ஒண்ணு இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். இப்ப பராக்கு பிரத்யக்த பிரித்தா பராக்ல நித்திய விபூதி தர்மபூத ஞானம், பிரத்யக்ல ஜீவன் ஈஸ்வரன் வந்துட்டார். மறுபடியும் அந்த ஜீவனை பிரிக்கிறோம். ஜீவனை பிரிக்கச்சு 3 விதமான ஜீவாத்மாக்கள் தெரிகிறது. பத்த ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மான்னு. அதே போல ஈஸ்வரன் பிரித்தா பரம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமி என்ன, அர்ச்சை என்ன, அவெல்லாம் வர. ஆனா அதெல்லாம் ஒண்ணு நம்ம பார்க்கல. இதுல என்னென்ன பார்க்கலன்னு சொல்றோம். அத்ரைவியத்துல சப்தஸ்பர்ச ரூபரசகந்தங்கள் பார்க்கல. அத்ரைவியத்துல சத்தம் ரஜஸ் தமஸ் குணம் பார்க்கல. சயோகம் பார்க்கல, சக்தி பார்க்கல. மேற்கொண்டு பார்க்கணும். அதே போல ஜீவன்ல இருக்கச்சே பத்த முக்தன் நித்தியன் பார்க்கலன்னா பார்த்த விஷயம் எல்லாம் என்னன்னா மேலெழுந்த மாதிரியே பார்த்திருக்கோம், மறுபடியும் பார்க்கணும். அப்படின்னா என்னன்றது பத்தன்னா இந்த லோகத்துல இருக்கிறவன், முக்தன்னா இங்கிருந்து அங்க போனவனுக்கு முக்தன்னு பேரு, நித்தியன்னா சாஸ்வதமா எப்பொழுதும் அங்க இருக்கக்கூடிய நித்தியன்னு பேரு. அதே போல ஈஸ்வர தன்மையில 5 நிலைகள். விண்மீது இருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுலிங்கம் மறைந்துரைவாய். இது 5 நிலைகள் தெரிவித்தார். இது அதோடு முடிஞ்சிருத்து. அதுக்கு மேல பத்தமுத்தன் நித்தன் வந்துட்டனும். இப்ப பத்தனை 2ஆ பிரிக்கிறார். பத்தனை 2ஆ பிரிக்கச்சு புபுட்சு முமுட்சு. நன்னா ஐஸ்வர்ய அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு புபுட்சுன்னு பேரு. சாமானியம் புபுட்சுன்ற சப்தத்துக்கு நன்னா சாப்பிடுவார்னு அர்த்தம். சாப்பிடும். புபுட்சு முமுட்சு யுயுட்சு. யுயுட்சுனா யுத்தத்தில் ஆசை இருக்கிறவனுக்கு யுயுட்சுன்னு பேரு. அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? யுயுட்சு யாரு தெரியுமா? ஒரே முதல் ஸ்லோகமே ஒரு தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவகா. இந்த யுயுத்சவகா பாருங்க. அப்ப யுத்தத்தில் ஆசை இருக்கக்கூடிய அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று திருதராஷ்டிரன் சஞ்சயன்ட்டு கேட்கிற கேள்வி இது. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவகா மாமகா பாண்டவா சைவ குமகுர்வத சஞ்சயகான்னு அங்க கேட்கறது. ஆனா யூத்சுன்னா யுத்தத்தில் ஆசை இருக்கிறவன், புபுட்சுன்னா சாப்பாட்டில் ஆசை இருக்கிறவன், அப்பனா ஐஸ்வர்யாத்தையும் சொல்லிக்கலாம். அதற்கு மேல முமுட்சுன்னா மோட்சத்தில் இச்சை இருக்கிறவன். இப்ப 2ஆ பிரிக்கிறாரு. இச்சை என்றது புபுட்சு, இன்னொன்னு முமுட்சு. அந்த முமுட்சுவை 2ஆ பிரிக்கிறது. மேற்கொண்டு புபுட்சு 2ஆ பிரிக்கிறார். புபுட்சுல அர்த்தகாமன் ஒருத்தர் அர்த்த காம பரன், இன்னொருத்தர் தர்மபரன். அர்த்த காம பரன்னா தான் பணத்தை சம்பாதிக்கணுன்றதுக்காக இருக்கிறானோ அவனுக்கு அர்த்த காம பரன்னு பேரு. தர்மபரன்னா பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கேன், தர்மம் பண்றேன். ஆனா பகவான் எல்லாம் அவ்வளவு தூரம் ஒத்துண்டு எல்லாம் தர்மம் பண்ண மாட்டார். தர்மம் பண்ண சுவாமி நான் நேர்மையா இருக்கேன், அநேகமா நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்ற அப்புறம் அவளுக்கு தர்மபரன்னு பேரு. அடுத்து அந்த தர்மபரன்னு 2ஆ பிரிக்கிறார். பிரிக்கச்சே தேவதாந்திர பரன் பகவத் பரன். தேவதாந்திர பரன் வரைச்சே தர்மம் பண்றா,
தேவதாந்திரங்களை முன்னிட்டு கொண்டு பண்ணக்கூடிய தர்மம், ஸ்ரீமன் நாராயண முன்னிட்டு கொண்டு தர்மக்கூடிய தர்மம் பரன். அவள்லாம் என்னது? எல்லாமே புபுட்சு தான், எல்லாமே புபுட்சு தான். இவெல்லாம் தர்மம்ன்ற மோட்சத்துல அவளுக்கு இச்சை இல்லை. மோட்சத்துல இச்சை இருக்கிறவாளுக்கு மும்மூச்சுன்னு பேரு. இப்ப மும்மூச்சுவை ரெண்டா பிரிக்கிறார். மும்மூச்சுவை ரெண்டா பிரிக்கச்சு கைவல்யார்த்தி பரமமோக்ஷார்த்தி. பரமமோக்ஷார்த்தி அப்படின்னு சொன்ன மட்டும் கைவல்யார்த்தி பரமமோக்ஷார்த்தி. கைவல்யார்த்தின்னா ஆத்மானுபவ காமன்னு பேரு. இந்த ஆத்மாவை தானே அனுபவித்துக் கொள்ளுதல். இருகள் இறப்பென்னும் ஞானிக்கும் அப்பயனில்லையேல். 4ஆம் பத்து முதல் திருவாய்மொழி. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகியபான அந்த பாசுரத்துல ஒரு பாசுரம். இருகள் இறப்பென்னும் ஞானிக்கும் அப்பயனில்லையேல் சிறுக நினைவதோர் பாசமுண்டாம் என்னும் வீடில்லை மறுகளில் ஈசனை பற்றி விடாவிடில் வீடகுதேன்னு தெரிவிக்கிறார். அங்க சொல்லப்படுது அந்த அவர் யாரு? கைவல்யார்த்தி ஆத்மானுபவ காமன். அவன் தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிறான். அவனும் திரும்புதல் கிடையாது, அவனுக்கும் சரீரம் கிடையாது, அவனுக்கும் என்னது இனிமே ஜன்மா கிடையாது, இந்த சம்சார சம்பந்தமே கிடையாது. அதே போல பரமமோக்ஷார்த்தி இருக்காளையா, அவளுக்கும் கர்மா கிடையாது, இனிமே ஜன்மா கிடையாது, இனிமே சம்சாரம் கிடையாது, அனுபவஜனித பிரீத்தி கார்த்தகைன்னு அவன் மோட்சம் பண்றான். அந்த பண்ணிட்டு இருக்கானோ அப்படி பண்ணிட்டு இருக்கச்சே அந்த பரமமோக்ஷார்த்தத்தை 2 விதமா பிரிக்கிறார். ஒண்ணு பக்தன், இன்னொருத்தர் பிரபன்னன்னு பேரு. பக்தி மூலமா மோட்சம் போகணும் என்று விரும்பக்கூடியவன் அப்படின்னா கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இதற்கு சாத்தியோபாயன்னு பேரு, உபாசகன்னு பேரு. அப்படின்னா தன்னுடைய முயற்சியாலே பகவானை அடையணும், நான் பண்ணினேன் அவன் கொடுத்தான் என்கிற நிலையில இருக்கால அவளுக்கெல்லாம் என்ன பக்தன்னு பேரு. அதே பிரபன்னன்னா தன் முயற்சி அல்ல. தன் முயற்சி என்ன? சரணாகதி பண்ணினா மோட்சம், சரணாகதியும் தான் பண்ணல அவன் பண்ணிவித்து கொண்டான் என்கிற நிலை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். சரணாகதி நான் பண்ணினபடியாலே கொடுக்குறான்னா அப்ப சரணாகதி பண்ணபடியாலும் சரணாகதி காரணம் ஆகிடுறதுனோ அதுவும் காரணம் கிடையாது, அதுவும் காரணம் கிடையாது. அப்ப சரணாகதி என்னது அப்படின்னா அது என்ன சுவாமி? சரணாகதி பண்றது பகவான் கொடுத்ததை நாம் அனுபவிக்கிறதுக்குண்டான யோக்கியத்தை கொடுக்கறது, அவ்வளவுதானே தவிர அது மோட்சம் கொடுப்பதற்கு காரணமாக ஆகாது. 2வது அந்த சரணாகதியம் அவன்தான் பண்ணி வைத்துக் கொண்டான் அப்படின்னு அர்த்தம். இவன் பிரபன்னன்னு பேரு. அந்த பிரபன்னனை 2ஆ பிரிக்கிறார். பிரிக்கச்சே ஏகாந்தி பரமைகாந்தின்னு வருது. ஏகாந்தின்னா என்னன்னா அவரை இருப்பார், மோட்சம் கொடுக்கறச்சே கொடுக்கட்டும். என்னன்னா ஏகாந்தின்னு வரைச்சே குடும்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். 80 வயசு அந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த மாதிரி வந்து அப்ப மோட்சம் கொடுத்தா போறோம் அப்படின்னு இருக்கிறானோ அவளுக்கு ஏகாந்தின்னு பேரு. பரமைகாந்தினா இங்கிருந்தே சிறு வயசுல இருந்தே எப்ப ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுட்டாலோ அவனுக்கு பகவானுடைய எப்ப எனக்கு மோட்சம் கிடைக்க போறது, எப்ப மோட்சம் கிடைக்க போறது, எப்ப மோட்சம் கிடைக்க போறது என்ற நிலையோடு மோட்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு பரமைகாந்தின்னு பேரு. அந்த பரமைகாந்தி 2ஆ பிரிக்கிறார். திருப்தன் ஆர்த்தன்னு பேரு. திருப்த பிரபன்னன் ஆர்த்த பிரபன்னன். இது ஸ்ரீவச்சன ஒரு மண்ணா எடுத்திருக்கார். திருப்த பிரபன்னன் ஆர்த்த பிரபன்னா சுவாமி ஆயிடுத்து பகவத் கைங்கரி இங்கேயே பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் பகவானை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார், நிச்சயம் கொடுப்பார், எப்ப வேணா அவன் கொடுக்கட்டும், அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை, அவனுடைய அனுபவத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு அவெல்லாம் திருப்த பிரபன்னன்னு பேர். ஆர்த்த பிரபன்னா இப்பொழுதே இன்றே இந்த நிலையிலே உடனே நான் ஸ்ரீவைகுண்டம் சென்று அனுபவ பிரீத்திகார்த்த கைங்கரியம் பண்ணணும்னு ஆர்த்தியோடு துடிக்கிறான் பாருங்க, அவெல்லாம் ஆர்த்த பிரபன்னன் பேரு. அந்த ஆர்த்த பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் தான். அதுல ஆச்சாரியால கூட அவளை சேர்க்கல. ஆச்சாரியால் கூட திருப்த பிரபன்னனே கிடையாது, தவிர ஆர்த்த பிரபன்னர்கள் கிடையாது. ஆர்த்த பிரபன்ன ஆச்சாரியால் தான். அதுல கடந்த காலத்துல ஒரு கேள்வி வந்தது, என்ன சுவாமி ஆர்த்த பிரபன்னன்னு சொல்றீர்கள், நண்புவியில் 4700 வாடியேன்னு திருமேசி ஆழ்வார்க்கு வாழி திருநாமம். 4700 வருஷம் வாழ்ந்திருக்கார் அவர் ஆர்த்த பிரபன்னரா? நம்மாழ்வார் 32 வருஷம் இருந்தார், அவரை வேணா சொல்லுங்கோ. அவரோட சொல்ல முடியாது, ஏன்னா அவர் 16 வயசுல இன்னின்ற நீர்மை இனியா முறாமைன்னு சொன்னார், 32 வயசுல மோட்சத்தை கொடுத்தார். அப்ப ஆர்த்த பிரபன்னனா? ஆர்த்த பிரபன்னன் தான். அவ இருப்பதற்கு காரணம் அவர்கள் அல்ல, பகவத் தன்னுடைய சங்கல்பத்தால அவரை இருக்க வைத்தான தவிர அவர்களுக்கு எந்த விதமான கர்மாவும் கிடையாது, புண்ணியமோ பாபமோ அவளுடைய ஜென்மத்துல உண்டானா கிடையாது.
அப்படி இருக்க செய்து அவள் இருக்க வச்சது இச்சா குணம். பகவானுடைய இச்சையால அவ இருந்தபடியாலே அவளும் ஆர்த்த பிரபன்னர் தான். அவளுக்கு இப்ப கொடுக்கணுன்ற விருப்பம் பகவானுக்கு ஏற்படலை. ஏன் ஏற்படலைன்னா நமக்கு பிரபந்தத்தை கொடுக்கணும் என்ற தன்மையில கொடுத்தாலும் அதனால ஆர்த்த பிரபன்னு சொல்லிட்டார். இது வரைக்கும் கடந்த காலட்சேபத்துல பார்த்தோம். அதற்கு மேல இப்ப அத்ரவியத்துல ரெண்டு இருக்கு. ஒரு விஷயம் பார்க்கணும். அதற்கு மேலே பிரத்யக்னு ஒண்ணு எடுத்து போனோம். பிரத்யக் எங்க திரவியத்தை பிரிச்சோம். திரவியத்தை அந்த அட்டவணை நீங்க கையிலே வச்சுருங்கோ. திரவியத்தை பிரிச்சோம். திரவியத்தை பிரிச்சோம்னா ஜடம் அஜடம்னு வந்துட்டு, ஜடத்தாலே பிரகிருதி 24 தத்துவங்கள் கால தத்துவம் வந்துடுது. அஜடத்தாலே பராக்கு பிரத்யக் வந்தது. பராக்காலே நித்திய விபூதி தர்மபூத ஞானம் வந்துட்டு. அது பிரத்யக்காலே ஜீவன் ஈஸ்வரன் வந்தார். அதுல ஜீவனை நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஜீவனுக்கு 3 வகையான ஜீவாத்மா, பத்த, முக்த, நித்தியன்னு பார்த்திருக்கோம். ஆனா ஈஸ்வரன்ல 5 நிலைகள். விண்மீது இருப்பாய், மலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண் மீது உழல்வாய், இவற்றிலெங்கும் மறைந்துரைவாய். அந்த 5 நிலைகள் இருக்கு. அது இன்னும் பார்க்கல. அதற்கு முன்னாடி அத்ரவியம்னு ஒண்ணு பார்த்தோமோனோ. பிரமேயம், பிரமேயத்தை 2ஆ பிரிச்சா திரவியம் அத்ரவியம். அந்த அத்ரவியத்துல 2 விதமான நிலைகள் ஏற்படுது. ஒண்ணு சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்கள். 2வது சத்வகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன. இது அதற்கு மேற்கொண்டு சயோகம் சக்தி. இது மொத்தம் கலந்தா 10ஆவது. பின்னாடி சொல்றேன். இந்த 10ஆவது இது 2த்தையும் பார்க்கணும். சுருக்கமா பார்த்துட்டு மறுபடியும் தனியா பார்க்க போறோம். இப்ப இன்னொன்னு அடிய ஜாகிரதைப்படுத்திடுறேன். அத்ரவியம் ஒண்ணு இருக்கு. குணங்களை சொல்றதெல்லாம் அத்ரவியம். குணங்கள் அல்லாம இருக்கு இல்லையா, குணங்கள் அல்லாம இருக்கு. ஜடப்பொருளா இருக்கணும். ஜடப்பொருள் இருக்கலாம் திரவியம்னு எடுத்திருக்காரு. அப்ப திரவியம்ல ஜடப்பொருள் வருது. அப்படி வரச்சு அதுல திரவியத்துல அஜடமும் இருக்கு. என்ன பாத்துங்க, ஜடமும் இருக்கு அஜடமும் இருக்கு. ஆனா அதுல ஜடப்பொருள்ல பிரகிருதி, அதற்கு மேல கால தத்துவம் 2 பார்த்தோம். பிரகிருதியில 24 தத்துவங்கள். அந்த 24 தத்துவங்களுக்குள்ளே சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள் உண்டு. அதே அத்ரவிய அது திரவியத்துல இருக்கு. அதே போல அத்ரவியத்திலும் சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள் உண்டு. சாமி, ஒரே வஸ்து ஒரே சப்தங்கள் திரவியத்திலே இருக்கும் அத்ரவியத்திலே இருக்குமா? அந்த மாதிரி இருக்காது. அப்ப நீங்க தப்பா சொல்றீங்களா, இல்ல அங்க தப்பா எழுதியிருக்காளா, அவ சரியா பார்க்கலையா? இது பெரிய குழப்பம். இந்த ஒரு குழப்பம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வரப்போறது. குழப்பங்கள்னு அடியே சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. அதை நம்ம அவ குழப்பம் இல்லாம நம்ம கொண்டு வந்திருக்கா. ஏன் 2ஐயும் ஒண்ணு திரவியத்துல சேர்த்திருக்கா. சப்தஸ்பர்ச ரூபரசகந்த ஒண்ணு திரவியத்துல சேர்த்திருக்கா. அதே சப்தஸ்பர்ச ரூபரசகங்க ஒண்ணு அத்ரவியத்துல சேர்த்திருக்கா. ஏன் சேர்த்தான்னு பார்க்கணும். முதல்ல அதற்கு முன்னாடி இந்த அத்ரவியத்தை பிரிச்சது என்னவா வந்திருக்குன்னு பார்ப்போம். அதற்கு மேல ஈஸ்வர தத்துவம் 5 நிலைகள் இல்லையா, அதையும் சுருக்கமா பார்த்துட்டு மேற்கொண்டு இது என்னவா பிரிச்சிருக்கான்னு பார்த்தோம். இப்போ பார்ப்போம். அதாவது இந்த இடத்துல 3 நிலைகள். இன்னது அத்ரவியத்துல திரவியத்துல பிரத்யக்கிலிருந்து ஜீவன் ஈஸ்வரன் பார்த்தோமோனு. அந்த ஈஸ்வரன் 5 நிலைகள் இருக்கு இல்லையா. 5 நிலைகள் இருக்கு. என்னென்ன 5 நிலைகள்? பரரூபம், அதே போல வியூக ரூபம், விபவ ரூபம், அந்தர்யாமி, அச்சை அப்படின்னு தெரியுங்களா இல்லையா. இந்த பரரூபம் தான் ஸ்ரீவைகுண்டம். பரரூபம் என்பது ஸ்ரீவைகுண்டம். வியூகரூபம் என்பது திருப்பார்கடல். இதுதான் கூப்பீடு கேட்க விடம்னு பேரு. தேவர்கள்லாம் போய் அவளுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் தெரிவிக்கக்கூடிய இடம் திருப்பார்கடல், கூப்பீடு கேட்கும் இடம். அதுக்கு வியூகரூபம்னு பேரு. விபவம் ராமகிருஷ்ண அவதாரங்கள். என்னென்ன விவரங்கள் அவதாரம் பண்ணிட்டு காரணம்? எத்தனையோ அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, பிறப்பில் பல்விளவி பெறமான். அதெல்லாம் விபவங்கள். அதற்கு மேல அந்தர்யாமி, ஒத்தொருத்தருக்குள்ளேயே அந்தர்யாமியா இருக்கணும். அந்த அந்தர்யாமிக்கு உள்ளுக்குள்ள எழுதியிருக்க பெருமா அந்தர்யாமி. அர்ச்சை, திவ்ய தேசங்கள் தூரம். என்னென்ன திவ்ய, அது ஆழ்வார்களுடைய அனுகிரகம் பெற்ற, அனுகிரகம்னா அவளாலே பாடப்பட்ட திவ்ய தேசங்களா இருக்கலாம், அல்லது அந்த பாடப்படாத புராண திவ்ய தேசங்களா இருக்கலாம், அல்லது சிலதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாமி, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப கேசவ பெருமாள் மயிலாப்பூர்ல அதெல்லாம் என்னன்னா 108 திவ்யதேசங்கள கிடையாது, அபிமான ஸ்தலம்னு பேரு, ஆழ்வார் அவதார ஸ்தலம் பேரு. அதை எல்லாத்தையும் சேர்த்து திவ்ய தேசம் வச்சுக்கலாம். ஆக
பரரூபம் ஒண்ணுதான். இதுல நம்ம பிரிக்கச்சு 1 2 3 4 பிரிச்சுட்டே வராரு. ஆனா இந்த ஈஸ்வர தத்துவத்தை பிரிக்கச்சு 5 நிலையா பிரிச்சாரு. ஆனா இதுல பரரூபம் மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் பிரிச்சிருக்காரு. ரெண்டாவதே இல்லை. ரெண்டாவது சொல்றதுக்கு அங்க கிடையவே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், ஏதும் கிடையாது. பரரூபம் ஒண்ணுதான். இது வரைக்கும் ஒன்னே ஒண்ணு, இது மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லாம் 2 பிரிச்சிருக்காரு. எந்த அந்த அட்டவணையை பார்த்துட்டு எல்லாமே 2 பிரிஞ்சிருக்கு. பரரூபம் மட்டும்தான் ஒண்ணு. அதற்கு மேல வியூக ரூபம். வியூக ரூபத்துல என்ன எடுத்திருக்கார்? 4 12 போட்டிருக்கு பாருங்க. உங்க அட்டவணையிலே இருக்கு. 4 12 போட்டிருக்கணும். 4 என்பது என்ன? வாசுதேவ, சங்கர்ஷன, பிரத்யும்ன, அனிருத்தர்கள். இந்த 4 பேரு. இந்த 4 12 ஆக்கணும், 12 பிரிக்கணும். எப்படின்னா இந்த இடத்துல கேசவன் தொடங்கி தாமோதரம் பரியந்தம் கேசவ, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரான் இருக்கணும். அந்த 12 திருமாங்கள். அந்த 12 4 பேருக்கு 3 3 கொடுக்கிறார். கேசவன், மாதவன், நாராயணன், இந்த 3 வாசுதேவனுக்கு. அதுக்கு சங்கர்ஷனுக்கு அடுத்த 3. அதே போல பிரத்யும்னனுக்கு அடுத்த 3. அதே போல அனிருத்தர்களுக்கு அடுத்த 3. இதெல்லாம் பாஞ்சரார்த்த சாஸ்திரத்துல ரொம்ப நாளா சொல்லப்பட்டிருக்கு. ஓம் நமோ பகவதே பாஞ்சரார்த்த சாஸ்திரத்துல இது இந்த 4 பேரர்கள் கலையா, வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள். இது நாமே நித்தியமே மந்திரபுஷ்பம் சொல்றோம். 3 மந்திரபுஷ்பம் சொன்ன உடனே ஓம் முடிஞ்ச உடனே ஒரு அர்ச்சனை பண்ணணும். ஓம் கேசவாயனமா, நாராயணமா, மாதவாயனமா, கோவிந்தாயனமா அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசி என்ன பண்றோம்? வாசுதேவாய, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த. இது பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் இருக்கு. அதை நம்ம சொல்லணும். ஆனா இது வைகானசத்துல கிடையாது. நமக்கெல்லாம் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படிதான் நாம திருவாராதனையே. சாமி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த மாதிரி பண்ணலன்னா தெரியலன்னா ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது. வெறும் திருப்பாவை வச்சுட்டு திருவாராதனை பண்ணலாம், எந்த தவறும் கிடையாது. அடி இது சொன்னேன்றதுக்காக அப்புறம் நான் பண்றது தப்பான்னு கேட்டுறாதீங்க. திருப்பாவை சொல்லிட்டு திருவாராதனை பண்ணலாம். பகவானே இருக்கிறார், அவ்வளவுதான் முக்கியமே தவிர எனக்கு அந்த சாஸ்திரம் தெரிஞ்சதான் பிரம்மா பண்ற திருவாராதனை பண்ணணும் பண்ண முடியாது. எம்பெருமானார் பண்ற திருவாராதனை பண்ணணும் பண்ண முடியாது. அவரே திருவாராதனை தனியா எழுதியிருக்காரு. அதற்கு மேல பெரிய ஜீயர் மணவாள மாவணிகள் அவர் தனியா எழுதியிருக்காரு, இன்னும் சுலபமா எழுதியிருக்காரு. அதுவும் நம்மளால பண்ண முடியாது. பண்ண முடியாத சுவாமி. பண்ணணும்னா ஒரு இன்னும் 3 மணி நேரம் வேணும். 3 மணி நேரம் மெனக்கடணும். எங்க நமக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம், அதுக்கு மேல நமக்கு டைம் கிடையாது. சுவாமி அதுவாது பண்றவே நினைச்சுக்கோ. அதுக்குதான் பேசாம இருக்கேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சே அப்ப வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த இதெல்லாம் சொல்ற போனோம். அவளுக்கு 3 திருநாமங்கள் கொடுத்து சிருஷ்டி ஸ்திதி சம்மாரணம் இவாதான் பண்றா. யாரோ பண்றான்னு சொல்றாருனோ அங்க வரைச்சே சொல்றேன். அந்த கெட்டம் வரைச்சே இந்த வியூக வாசுதேவன் கெட்டம் வரைச்சு அங்க யார் என்னென்ன பண்றான்னு சொல்றேன். அதற்கு மேல இது இது. அதற்கு மேல விபவங்கள். விபவங்கள் என்னன்னா எண்ணிறந்த விபவங்கள். விபவங்கள் அவதாரங்கள். பல்பிறவி பெருமான் செம்மம் பலபல செய்து வெளிப்பட்டு சங்குடி சக்கரம்பில் ஒன்மை உடைய உலக்கை வல்வாள் தொண்டு கொண்டு புல்லூர்னு நிறைய. ஏன்னா மச்ச அவதாரம் மத்ய கூர்மவராக மீனோடு ஆமை கேடல் அடிகுரலாய் முன்னிவி ராமனாய் தானாய் பின்னிவி ராமனாய் தாமோதரனாய் கக்கியமானான் தெரிவிக்கிறான் இல்லையா. இது அவதாரங்கள். அதான் விபவம். அதுக்கப்புறம் அந்தர்யாமி. அந்தர்யாமன்னா ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இருக்கார். அந்தர்யாமி தான் நிறைய உண்டு. ஏன் சுவாமி? அடியனுக்குள்ளேயும் இருக்கணும், உங்களுக்குள்ளேயும் இருக்கணும், ஒவ்வொரு வஸ்துக்குள்ளேயும் இருக்கணும். அப்ரஹ்மாத்மக தத்துவம் என்பதே கிடையாது. ஒரு வஸ்து எடுத்துட்டோம், அது அச்சித்தாட்டம் சித்தாட்டம், அந்த வஸ்துக்குள்ள பிரம்மம் இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் அந்தர்யாம இருக்கிற எத்தனை கோடி இருக்கா, எல்லாமே ஒரே பெருமாள் தான். ஆனா அத்தனை கோடி ஜன்மாக்களுக்குள்ளேயும் அந்தர்யாம இருந்துட்டு காரணம் ஒரு பெருமாள் தான். அந்தந்த சரீரத்துக்குள் அந்தர்யாம இருக்கிறார். இது அந்தர்யாமின்னு பேரு. அச்சை, ஸ்ரீரங்கம் முதலான திவ்யதேசங்கள் கிட்டத்தட்ட 4 திவ்யதேசம் பிரதானமா எடுத்திருக்கார். அந்த ஸ்ரீரங்கம் முதலான திவ்யதேசங்கள் என்ன, அது மட்டும் இல்ல, நம்முடைய தாழ்ந்த கண்களுக்கு பார்க்கும்படியான ஒரு நிலை. இந்த நாளை நம்ம சேவிக்க முடியுமான்னா இப்ப முடியாது. நாளை சேவிக்க முடியாது. ஸ்ரீவைகுண்டம் சேவிக்க முடியுமா? நம்மால சேவிக்க முடியாது சுவாமி. ஏன்னா ஸ்ரீவைகுண்டம் போகும்போது சேவிக்கலாம். திருப்பார்க்கடல் சேவிக்க முடியுமா? ஸ்ரீவைகுண்டம் போகும்போது கூட திருப்பார்க்கடல் சேவிக்க முடியாது. நாம அங்க போய் சங்கல்பம் பண்ணிக்கலாம் திருப்பார்க்கடல் சேவிக்கிறீங்கன்னா போற வழியில திருப்பார்க்கடல் வராது. இது அர்ச்சராதி மார்க்கத்தில் அடிய சொல்லியிருக்கேன்.
நம்ம ஸ்ரீவைகுண்டம் போறோம், 108 திவிதேசம் சேவிச்சாச்சு சுவாமி. சேவிச்சுட்டு தான் ஸ்ரீவைகுண்டம் பண்ண. ஸ்ரீவைகுண்டத்தோட 108 சேவிச்சுட்டேன்னா 107வது திருப்பார்கள் அதை சேவிக்க முடியாது. நாம் அங்க போனதுக்கு அப்புறம் சேவிக்கணும்னு பிரயாசப்பட்டோம்னா நமக்கே பெருமாள் சவசாய்க்கிறான், அவ்வளவுதானே தவிர நாம அங்க போறோமானா இந்த நிலையில இருக்கச்ச போறோமானா கிடையாது. இல்ல ஸ்ரீவைகுண்டம் அச்சராதி மார்க்கம் போறது சுவாமி, ஆந்திவே அப்படி போயிடலாம். சில பேர்லாம் திவிதேசம் போச்சு, ஆந்திவேல இந்த திவிதேசம் இருக்க சுவாமி, அப்படி ஒரு 2 கிலோமீட்டர் தானே, அது சேவிச்சுட்டு போலான்றா இல்லையா, அந்த மாதிரி இருக்கான்னா கிடையாது. அர்ச்சி ஸ்லோகம் முதல்ல கடைசி லோகம் பிரம்மலோகம், அதான் சத்தியலோகம், அவ்வளவுதான். அதுக்கு நடுவில் மீதி இருக்கக்கூடிய நடுவுல திருப்பார்கள் வருவது கிடையாது. திருப்பார்களும் இந்த பூமணத்திலே இருக்கு. ஆக திருப்பார்கள் தேவர்கள் போகலாம், தேவர்கள் போக முடியும். அதுக்கு மானும் விபவம் எப்ப நம்ம சேவிக்க முடியுமா? விபவம் கூடையே இருக்கிறவா சேவிக்கிறா. கிருஷ்ணாவதாரத்திலேயோ ராமாவதாரத்திலோ யாரெல்லாம் இருந்தாலும் அவா சேவிச்சா. அந்தர்யாமி சுவாமி நிச்சயமா முடியாது, நம்மளால முடியுமா? யோகிகளுக்கு தான். என்ன சுவாமி என்ன பண்ணணும்? அதுக்கு ஒண்ணும் இல்லை, பூர்ணமா அப்படியே நம்ம, அதாவது யோகா அபியாசம் சொல்ற பாருங்க, அது யோக பிரபாவம் புரியா தெரிஞ்சிருக்கணும். நாற்காலில உட்கார்ந்தாத்தான் காலக்ஷேபங்கிற நிலையில இருந்துட்டு இருக்கோம். இத்தனைக்கும் நாம என்ன பண்ணணும்? கீழே உட்கார்ந்து நல்லா பழகிக்கணும். கீழே உட்கார்ந்து பழகிறது இல்லாம போயிடுச்சு இல்லையா? அதனால அது யோகிகளுக்கு தான் முடியும். அதுக்கு மேல அர்ச்சை, இது அர்ச்சை தான் எல்லாருக்கும் முடியும். ஏன்னா எப்போதும் காட்சி அளிக்கிறான், எந்த நிலையும் காட்சி அளிக்கிறான், எப்ப வேணா நம்ம போய் சேவிக்கலாம். அந்த நிலையில் இருக்கானோ அர்ச்சா திருமேனி, அந்த அவனிவன் என்று கூடேன் மின் நெஞ்சினால் நினைப்பானவன் அவனாகும் நீள்கடல் வண்ணன் தெரிவிக்கிறான் இல்லையா? அந்த அர்ச்சா திருமேனி வந்துடான். ஆக இது வரைக்கும் பிரித்தது திரவியத்தை. அப்ப திரவியத்தை பிரமாணம் பிரமேயம் என்று பிரித்தோம். அதுல பிரமாணம் 3, பிரத்யக்ஷம் என்ன, அனுமானம் என்ன, சப்தம் என்னன்னு. அப்ப பிரமேயத்துல திரவியம் அத்ரவியம் 2 பிரித்தார். பிரிச்ச உடனே அதுல திரவியம் அத்தனையும் சொல்லிட்டார். திரவியம் பூர்த்தியா நம்ம பார்த்துட்டோம்னா மறுபடியும் முதல்ல இருந்து பார்க்கணும், என்னன்னு முதல்ல பார்த்திருக்கோம். இப்ப அத்ரவியத்துல முதல்ல பார்க்கலாம், சத்வகுணம் என்ன, அதே போல ரஜகுணம் என்ன, தமோ குணம், 3 குணங்களும் 3ம் திரவியம் அல்ல அத்ரவியம். குணங்களும் வந்துருத்தனா அது அத்ரவியம்னு பேரு. நல்லா பாத்துங்க, குணங்களும் வந்துருத்தனா அது அத்ரவியம். இதெல்லாம் முக்குணங்கள். ரஜோகுணம் என்ன, தமோ குணம் என்ன, சத்வகுணம் என்ன. அதற்கு மேற்கொண்டு சத்தம் சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள், சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள். அதுக்கடுத்து சம்யோகம் சக்தி. இந்த இடத்துல பாருங்க மொத்தம் 10, அத்ரவியம் மொத்தம் 10. இந்த கணக்கை வேணா நீங்க எழுதி வச்சுருக்கோம். அத்ரவியம் மொத்தம் 10. மொத்தம் 10 என்னென்ன சுவாமி கணக்கு? சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள் 5, அதுக்கு அடுத்தபடியாக சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் 3, 5 3 8. அடுத்து சம்யோகம் சக்தி, அந்த 2ஐயும் சேர்த்தா மொத்தம் இந்த 10 அத்ரவியம். சரி, இனிமே இத சொல்லும் போது விரிவா சொல்ல போறார். விரிவா சொல்றச்சு முதல்ல பிரமாணங்கள். அந்த பிரமாணங்கள் எடுக்கச்சே பிரத்யக்ஷம் என்ன சொல்ல வந்தது, அது ஒரு பிரமாணம். அனுமானம் ஒரு பிரமாணம். அதே போல சப்தம் ஒரு பிரமாணம். இதுல பிரமேயன்னு பார்க்கறச்சே இந்த கிரமத்துல சொல்ல போறார். என்னென்ன கிரமம்? பிரமேயன்னு வரைச்சு அத்ரவியம், அத்ரவியத்தை ஜடம் அஜடம், ஜடத்துக்குள்ளே பிரகிருதி 24 தத்துவங்கள் கால தத்துவம், இப்படி சொல்லப்படுறாரு. இப்ப சொல்லப்பட்ட இத்தனையும் என்னென்ன அடையாளம் சொல்ல போறாரு. திரவியம்னு சொன்னா அத்ரவியம்னா என்ன, திரவியம்னா என்ன, அத்ரவியம்னா என்ன, திரவியம்னா என்ன, மேல பார்க்க போறோம். ஜடம்னா என்ன, அஜடம்னா என்ன. பிரகிருதினா என்ன, காலம்னா என்ன, இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் லட்சணம் சொல்ல போறாரு. அப்படின்னா என்ன லட்சணம் சொல்ல போறாரு. இதுக்கு மேல இதுல நிறைய குழப்பங்கள் வரும். அப்படியே முன்னாடியே தெரிவிச்சேன், நிறைய குழப்பங்கள் வரும். சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்களுக்குள்ளேயே குழப்பம் இருக்கு. ஏன்னா சப்தஸ்பரிச ரூபரச தங்கங்கள் திரவியத்திலையும் இருக்கு அத்ரவியத்திலையும் இருக்கு. அது என்னமா சுவாமி 2த்துல இருக்கும், தப்பா சொல்லியிருக்காரு போட்டுக்குன்னா பார்க்கணும். பார்த்துறேன், குழப்பம்தான் அது. என்ன குழப்பம்னு பார்த்துடணும்.
ஆனா குழப்பம் இல்லாம சுவாமி எடுத்துக்க அடியேன்னு குழப்பம் இல்லை. ஆனாலும் அங்க நம்ம நேரடியா பார்க்கறது குழப்பம் இருக்காம இருக்கும். ஆக ஆட்சேபங்கள் நிறைய இருக்கு. மேற்கொண்டு சமாதானம் இருக்கு, ஆட்சேபம் இருக்கு. மஸ்த வஸ்துக்களையும் பிரமாணம் என்ன, பிரமேயம் என்ன, இதுல இருந்து பிரிச்சுட்டார். அப்ப பிரமாணங்கள் 3, பிரமேயங்கள் திரவியம் அத்ரவியம். அந்த திரவியங்களுக்கு கீழே நிறைய இருக்கு, அத்ரவியங்கள் 10 இருக்கு. இனிமே இவர்களுடைய லட்சணத்தை பார்க்கணும். இப்ப நல்லா பார்த்துடுவாங்க, இதை பார்க்க போறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம பிரமாணம் இருக்கு இல்லையா, பிரமேன்னு பிரிச்சுக்கலையா, பிரமான்னா என்னது, உள்ளதை, இது நம்ம பார்த்திருக்கோம், உள்ளதை உள்ளபடி அறிந்து வழங்குவதற்கு உண்டான ஞானம் அறிவுதான் பிரமா. உள்ளதை உள்ளபடி, இந்த சப்தத்தை அப்படியே வச்சுக்கணும், புரியறதுக்காக சொல்றேன். அடைய எந்த பாஷையும் அடைய தவறா சொல்ல மாட்டேன். சில காலக்ஷேபங்கள்லாம் நம்ம தெலுங்குல சொல்லணும்னால கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஏன்னா இதுல போடப்பட்ட சப்தங்கள் அப்படியே அங்க மாற்ற முடியாது. அதுக்குண்டான ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும். அந்த டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும்னாலே அங்க அதுக்குண்டான சப்தங்கள் சரியா கிடைக்கிறது இல்லை. அடைய எனக்கு தெரியல, இல்ல கிடைக்கிறது இல்லை, இப்படியே ரெண்டு வச்சுக்கலாம். அதனால சில சிரமங்கள் இருக்கு. ரகசிய கிரந்தங்களை இந்த சிரமங்கள் இருக்கு. கதாபாகனா எப்படி வேணா சொல்லிடலாம், இருக்கட்டும். எதுவும் சொல்ல வந்தனா, இப்ப என்ன சொன்னது, உள்ளதை உள்ளபடி, நல்லா பாத்துங்க, உள்ளதை உள்ளபடி அறிந்து வழங்குவதற்குண்டான ஞானம் அறிவுதான் பிரமாணம். அந்த ஞானத்துக்கு எது கருவியாக இருக்கோ அது பிரமாணம். உள்ளதை நீங்க நல்லா எழுதி வச்சுங்கோ, உள்ளதை உள்ளபடி அறிந்து வழங்குவதற்குண்ட ஞானம், அந்த ஞானத்துக்கு எது கருவியா இருக்கோ அது பிரமாணம். பிரமா என்கிற புத்தியை எது ஏற்படுத்துகிறதோ, நமக்கு பிரமாணம் ஒரு புத்தி ஏற்படணுமோ, அந்த புத்தியை எது ஏற்படுத்துகிறதோ அதற்கு பிரமாணம்னு பேரு. பிரமா என்றால் புத்தியால் தெரிஞ்சு கொள்றோமோ அது பிரமா. ஆனா அந்த புத்தியால் தெரிந்து கொள்ளப்படுவது எதுன்னா பிரமேயம். அதன் பிறகு பிரமேயத்தை திரவியம் அத்ரவியம் அப்படி ரெண்டா பிரிக்க போனோம். இதுல அத்ரவியத்துல 10 வந்துடுத்து. சப்தஸ்பரிச ரூபரசகந்தம் அடி ரெண்டாவது சொல்லிட்டு இருக்கேன். ஏன் ரெண்டாவது சொல்றேன்னா, இதுல ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தை இன்னைக்கே நிவர்த்தி பண்ணிடலாம். இந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணிடலாம். இதுல அத்ரவியங்கள் 10ன்னு பார்த்தோமோ, சப்தஸ்பரிச ரூபரசகந்தங்கள் சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தபோகுணம் என்ன, 5 3 8, சம்யோகம் சக்தி மொத்தம் 10. இதான் அத்ரவியம் 8. திரவியங்கள் நிறைய இருக்கு. ஜீவாத்மா, சர்வேஸ்வரன், நிச்சய விபூதி, தர்மபூத ஞானம், அதுலேயும் பக்தன், பிரபன்னன், பக்தர்களுக்குள்ள ஏகாந்தி, பரமைகாந்தி, அதற்கு மேல திருப்தன், ஆர்த்தன், என்னென்ன உண்டு. இதெல்லாம் இதுக்கு அத்ரவியத்துல வருது, அதாவது திரவியத்துல வந்து இருக்கட்டும். இப்படி பார்த்தோம் இல்லையா. இப்ப சரி சுவாமி, இதெல்லாம் நீங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கே, எங்களுக்கு சரியா ஞாபகம் வரலையே சுவாமி, சரியா புரியப்பட மாட்டேன், கேட்கறச்சே புரியுற மாதிரி இருக்கு. இது என்ன இது நன்னா, அதாவது இருக்கிறது பிராக்டிக்கலாடியே சொல்றேன், கேட்கறச்சே புரியுற மாதிரி இருக்கு. காலட்சம் முடிஞ்ச உடனே ஏதோ அயோமயமா இருக்க, சரியா புரியலையே சுவாமி, சட்டுன்னு அவங்க புரியலையே அப்படின்னு நினைக்கிறோம்னா அதை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். அந்தந்த விஷயத்தை பார்க்கும்போது நிச்சயம் ஞாபகம் வரும். அதனால்தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், இங்கேயே ஞாபகம் இருக்கணும், அடியேனே பார்த்துட்டு இருக்கணும். என்ன செய்கை காமிக்கிறேன், அதாவது இது சொல்லுவா பாருங்க, இன்னைக்கு காலக்ஷேபம்னு சொன்னாலே வாய் வார்த்தையா வரக்கூடிய வார்த்தைகள் ஒரு பக்கம், செய்கை ஒரு பக்கம், அதற்கு மேலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பரிமாணங்கள் இருக்கணும், முகபாவம், இதெல்லாம் அது ஒரு பக்கம். இதையெல்லாம் வைத்து கொண்டுதான் நம்ம அர்த்தத்தை நிர்ணயிக்கிறோம். அப்படி இருக்க செய்து, அதனாலதான் இதெல்லாம் நீங்க சிரமப்படவே வேண்டாம். சரியா புரியலையே சுவாமி, இங்க இத்தனை பிரிவா பிரிச்சல எல்லாம் நாங்க மனப்பாடம் பண்ணணும்னா, மனப்பாடம் பண்ணினா கூட சரியா அது பிடிபடாது. அது அந்தந்த கட்டம் வரும்போது அதை பார்க்கும்போது ஞாபகம் கட்டாயம் வந்துடும். ஆனா அந்த ஞாபகம் வரணும்னா இப்ப ஸ்ரத்தையா கேட்கணும். இப்ப புரியணும். இப்ப என்ன கொடுத்தீங்க. அதனால புஸ்தகம் முடியும் போது இந்த யதீந்திர பத்தி அந்த தீபிகா சாத்திமரா இருந்தனும் அன்னைக்கு நல்லா புரிஞ்சிடும்.
ஆமா, அது வரைக்கும் புரியாதுன்னு சொல்றேலா? நான் அப்படி சொல்லல, சொல்லல. இதுன்னா இப்ப ஒண்ணு வேண்டாம். இப்ப அத்ரவியம்னு சொன்னேன் அப்படின்னா என்னன்னு இன்னும் சரியா புரியலையோ, அந்த கட்டம் வரும்போது புரிஞ்சிடும். ஜடம்னு சொன்னேனோ, காலம்னு சொன்னேனோ, பிரகிருதி 24 தத்துவங்கள்னு சொன்னேனோ, நித்திய விபூதின்னு சொன்னேனோ. நித்திய விபூதினா என்ன சுவாமி? ஸ்ரீவைகுண்டம். சரி, அங்க என்ன இருக்கு, ஏது இருக்கு, அங்க வரைச்சா புரிஞ்சிடும். அதைத்தான் அடி சொல்ல வந்தேன். அதனால இப்ப இத்தனை பேர் சொல்லி இருக்கேனேன்றதுக்காக புரியல நீங்க கவலைப்படவே வேண்டாம். அந்தந்த இடம் வரும்போது நன்னா புரிஞ்சிடும். இப்ப ஒரு சந்தேகம் வரணும், நன்னா பாத்துங்க. இப்ப சந்தேகம் இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா கேட்கணும். என்ன சந்தேகம்னா, நன்னா இருப்பாங்க. அதாவது திரவியத்துல பிரகிருதி காலம் ரெண்டு பார்த்தோம். திரவியத்துல பார்த்தோமோ, திரவியத்தை பிரிக்கச்சே ஜடம் அஜடம் வந்துடுத்து. அப்படின்னு சில நேரத்துல பிரிக்கச்சே அது அடுத்த பிரிவு இல்லாம அதுக்கு அடுத்த பிரிவுன்னு சொல்லுவேன். சொன்னாலும் அது பிரதானமா திரவியத்துலதான் சேரும்னு சொல்லுவேன். எதுக்கு சொல்லுவேன்? இப்ப திரவியத்துல பிரிக்கச்சே முதல்ல ஜடம் வந்துட்டு அஜடம் வந்துட்டு, ஜடத்தை பிரிக்கச்சே என்னென்ன வந்தது? பிரகிருதி காலம் வந்ததுனோ. இப்ப இந்த ரெண்டுமே ஜடப்பொருள். சரி, அஜடம் என்பது என்னது? நித்திய விபூதி தர்மபூத ஞானம் பார்த்தோம். அதுல பிரத்யக்கு பராக்குன்ற நிலையில பிரிச்சோம். பிரத்யக்காக இருப்பது எல்லாம் ஜீவன் ஈஸ்வரன். அதே போல பராக்காக இருப்பதெல்லாம் நித்திய விபூதியும் தர்மபூத ஞானமும். கிட்டத்தட்ட 4-5 தடவை இதை சொல்லிட்டே இருக்கேன். 10 தடவை சொல்லுவேன். ஏன்னா அப்பதான் ஞாபகம். தர்மபூத ஞானம். மேலும் திரவியத்துல பிரகிருதி காலம்னு பிரிச்ச மோனம். அதில் பிரகிருதி 24 தத்துவங்கள். அது என்ன புரிஞ்சுங்க? பிரகிருதி 24 தத்துவங்கள். 24 தத்துவங்களுடைய டெபினிஷன் என்ன, அதனுடைய நிலை என்ன ஏற்கனவே பார்த்திருக்கோம். மறுபடியும் சொல்றேன். 24 தத்துவங்கள் என்னன்னா, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனஸ்தத்துவம் 1, அகங்காரம், மகான், மூல பிரகிருதி ஆக மொத்தம் 24 தத்துவங்கள். மறுபடியும் சொல்றேன். இதுக்குன்னு ஆழ்வாருடைய வாசனம் இருக்கு. பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கர்மேந்திரியம் 5 இங்கு பிரகிருதி மானாங்கார மனங்களை எடுத்துக்கார். இதுல பஞ்சபூதங்கள் 5, பஞ்ச தன்மாத்திரைகள் 5, கர்மேந்திரங்கள் 5, 5 5 5 15, ஞானேந்திரங்கள் 5 20, மனஸ்தத்துவம் 1 21, அகங்காரம் 1 22, மகான் 1 23, மூல பிரகிருதி 1 24 தத்துவங்கள். 24 தத்துவங்கள் அழுத்தணும். இதுல நல்லா பாத்துங்க. 24 தத்துவம் வந்துட்டு இந்த 24 தத்துவங்கள பஞ்ச தன்மாத்திரைகள் இருக்கு இல்லையா? பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படின்னா சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் அப்படின்னு பார்த்தோம்னோ, இது எதுல இருக்கு? திரவியத்துல இருக்கு. எது? பிரகிருதி 24 தத்துவங்கள். நன்னா கேட்டுங்கோ, இங்கதான் குழப்பம் வரப்போறது. பிரகிருதி 24 தத்துவங்கள். அந்த பிரகிருதி 24 தத்துவங்களிலே பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் பார்த்தோம்னோ, பஞ்சபூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜு தேஜஸ் வாயு ஆகாசம் பஞ்சபூதங்கள். நிலம் நீர் எரி கால் வாயு. இது தெரியுது. பஞ்ச தன்மாத்திரைகள் என்னன்னா சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் பார்த்தோமோனோ, இது திரவியத்துல இது இருக்கு. அதே போல அத்ரவியத்தை பார்க்கும்போது சப்தஸ்பரிச ரூபரச கந்தம்னு பார்த்தோம். நல்லா பாருங்க. அத்ரவியத்தை பார்க்கும்போது சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்கள் பார்த்தோம். அப்ப திரவியத்திலையும் சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்கள் வருது. அதே போல அத்ரவியத்திலையும் சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்கள் வருது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் இது சொல்றேன். இப்ப திரவியத்துலதான் எது இருக்கு? திரவியத்துலதான் நமக்கு நித்திய விபூதி தர்மபூத ஞானம்லாம் இருக்கு. திரவியத்துலதான் இருக்கு. அதே அத்ரவியத்துல இருக்கிறது சத்தோ ரஜசு தமசு இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப இந்த சத்தம் ரஜஸ் தமசு அத்ரவியத்துல இருக்கும்போது திரவியத்துல இருக்குன்னு சொல்லலாமா? தப்பாயிடுச்சு சொன்ன, அது குணங்கள் ஆயிடுச்சு, அது வராதே, அதனால சொல்ல முடியாது. அப்ப அது அத்ரவியம்தான். சத்துவ குணமோ ரஜோ குணமோ தமோ குணமோ அதெல்லாம் திரவியங்கள் கிடையாது, அத்ரவியம்தான். அத்ரவியம் தோணும். அதே போல
சப்தஸ்பர்ச ரூபரசகந்தங்கள் அத்ரவியம்னு பார்த்துட்டோம். அதே போல திரவியத்திலையும் சப்தஸ்பர்ச ரூபரசகந்தங்கள் இருக்கு. இப்ப சப்தஸ்பர்ச ரூபரசகந்தங்கள் திரவியமா அத்ரவியமா, இதுதான் குழப்பம். அந்த குழப்பத்தோடு தான் எழுதியிருக்கா. என்ன இதை புரிஞ்சுட்டோம். ஏன்னா இது கடைசியில தான் சொல்றதா இருந்தேன். ஆனா ஏற்கனவே ஒரு சுவாமி கேட்டுட்டாரு, சுவாமி இந்த மாதிரி குழப்பமத்தில் இருக்கு அப்படின்னு இருந்தாரு. ஏன்னா இப்பவே உங்களுக்கு குழப்பம் வேணாமா பார்த்தேன். ஆனா அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த குழப்பத்தை முடிச்சுட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த குழப்பத்தோட இருந்துருக்கும். சரி, இப்ப அங்கேயும் திரவியம் இருக்கு, திரவியத்திலையும் சப்தஸ்பர்ச ரூப சாதனங்கள் இருக்கு. அதே போல இங்கேயும் சப்தஸ்பர்ச ரூப சாதனங்கள் இருக்கு. இப்ப அத்ரவியத்தையும் பார்த்தோம், திரவியத்தையும் பார்த்தோம். இப்ப தன்மாத்திரங்கள்னா என்னது? அந்த தன்மாத்திரங்கள் தான் பூதங்கள் ஆகின்றன. தன்மாத்திரங்கள் இப்ப வரேன், விஷயத்துக்கு வரேன். தன்மாத்திரங்கள் தான் பூதங்கள் ஆகின்றன. பூதங்கள்னா எது? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். அடி முடிஞ்சவரை உங்களுக்கு எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுமோ பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னுடைய ஞானத்துக்கு எட்டாத சிலதெல்லாம் இருக்குமோன்னு அடி என்ன பெரிய ஞானிலாம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா காலக்ஷம் முடிஞ்சதுக்கு நீங்க கேளுங்க. அதுக்கு நான் சொன்னேன், ஏன்னா அடியேன்னு சொல்லாம விட்டு இருக்கலாம். விட்டுனா தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல அந்த இடத்துக்கு போகாம இருந்திருக்கலாம் இல்லையா? அதனால சொல்லிட்டு இருக்கேன். இப்ப தன்மாத்திரங்கள் தான் பூதங்கள் ஆகுது, பஞ்சபூதங்கள் ஆகுது. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயுன்னு ஆகுது. இது உருவாகணும்னா எப்படி உருவாகுது? எப்படி உருவாகுது? முதல்ல மூலப்பிரகிருதி. மூலப்பிரகிருதி இருந்து மகான் வருது. மகான் இருந்து அகங்காரம் உருவாகுது. நல்லா பாத்துக்கோ. அதாவது முதல்ல மூலப்பிரகிருதி, மூலப்பிரகிருதி இருந்து மகான், மகான் இருந்து அகங்காரம் வருது. அகங்காரம் தத்துவம் மூணாக பிரியும். எப்படி சிருஷ்டி, இதுதான் சிருஷ்டி ஸ்திதி. சிருஷ்டியோட நிலையே இதுதான். அகங்காரம் மூணா பிரியறது. அகங்காரம் மூணா பிரியச்சே சாத்விக அகங்காரம், தாமச அகங்காரம், ராஜச அகங்காரம் வருது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் வருது. இதுல சாத்விக அகங்காரத்திலிருந்து என்ன பாத்துங்க, கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5, மனஸ்தத்துவம் 1. இது இந்த 11 தத்துவம் வந்துடுறது. சாத்விக அகங்காரத்திலிருந்து 3 அகங்காரங்கள் வருது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். எதுல இருந்து வருது? அகங்காரத்திலிருந்து 3ஆ பிரியறது. அந்த அகங்காரம் பிரியறதுக்கு முன்னாடி எது இருது? மகான் தத்துவம் வருது. மகான் தத்துவத்துக்கு முன்னாடி மூலப்பிரகிருதி. அப்ப மூலப்பிரகிருதி பிரிந்து மகானாயி, மகான் பிரிந்து அகங்காரமாயி, அகங்காரத்திலிருந்து 3 அகங்காரமாக பிரிந்து சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் பிரியறது. இதுல சாத்விக அகங்காரத்திலிருந்து கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனஸ்தத்துவம் 1, 11 தத்துவம் வந்துடுறது. மனஸ்தத்துவம்ன்றது அந்த கரணம். நம்ம பார்க்க முடியாது. கர்மேந்திரியங்கள் பார்க்கலாம், ஞானேந்திரியங்கள் பார்க்கலாம், மனசத்துவம் பார்க்க முடியாது. அந்த கரணம்னு பேரு. அது சூஷ்மமாக இருக்கக்கூடிய இந்திரியம் ஆயிடுச்சு. இப்ப 5 கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, 5 5 10. அந்த 10க்கு தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் மனசு. அப்ப 11 ஆயிடுத்து. இந்த ஆயிடுத்தனும். இதுக்கு அடுத்தது பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். இது தாமச அகங்காரத்திலிருந்து உருவாகும். இப்ப 3 அகங்காரம் பார்த்தோம்னு, சாத்விக அகங்காரம், சாத்விக அகங்காரத்திலிருந்து கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம் வருது. அடுத்து தாமச அகங்காரத்திலிருந்து என்னென்ன உருவாருது? பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் உருவாருது. சரி சுவாமி, தாமச அகங்காரம். அதுக்கப்புறம் ராஜச அகங்காரம் அவர் உருவாக மாட்டார். அவர் அப்படியே மேற்பாக பார்த்தார். 2 பேரும் ஒழுங்கா பண்றாளா? 3 பேர் வந்துட்டாலும் சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். இதுல தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். சாத்விக அகங்காரம் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம் 11, இங்க 10, 21 தத்துவங்கள். அதே ராஜச அகங்காரம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே மேற்பார்வை ஒழுங்கா வேலை செய்யறாங்க பார்த்துட்டு இருப்பார். இது இருக்கட்டும், அன்பார் இருக்கு. இது சிருஷ்டியோட நிலை. இப்ப வந்துடுத்து. இப்ப இதுல நமக்கு தாமச அகங்காரத்துல வந்துட்டோம். அதுலதான் குழப்பம் வந்திருக்கு. என்ன குழப்பம் வந்துன்னா,
பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைன்னு சொன்னோம். அந்த பஞ்சபூதங்கள் எப்படி உருவாகுது? அதுதான் ரொம்ப அழகா எடுத்துக்கிறது. சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் இருக்கு இல்லையா, இதுக்குதான் தன்மாத்திரை. இந்த தன்மாத்திரை தான் முதல்ல உருவாருது. தன்மாத்திரை தான் முதல்ல உருவாருது. அந்த தன்மாத்திரையிலிருந்து தான் பஞ்சபூதங்கள் உருவாருது. நல்லா பாத்துங்க, பஞ்சபூதங்கள் உருவாருது. புரியறதுக்காக சொன்னேன். தன்மாத்திரைனா முதல்ல என்ன? இப்ப புரியறதுக்காக, முழுவதுமா ஆகாசமா முதல் இருக்காது. முழுவதுமா அப்பு, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் தான் பஞ்சபூதங்கள் பார்த்தோமோ. ஆகாசம் ஒரு பூதம், பிருத்திவி, அப்புன்னா தண்ணி, தண்ணி ஒரு பூதம். அதுக்கப்புறம் தேஜஸ் என்று சொல்ற நெருப்பு ஒரு பூதம், தீ ஒரு பூதம். அதுக்கப்புறம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவாகணுமோ, பஞ்ச தன்மாத்திரையிலேருந்து பஞ்சபூதங்கள் உருவாகணுமோ. இதெல்லாம் உருவாகத்துக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்கணும், இடைப்பட்ட நிலை. அந்த இடைப்பட்ட நிலைதான் பஞ்ச தன்மாத்திரைன்னு பேரு. புரியறதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா சட்டுன்னு புரியும். என்னன்னா, ராத்திரி ஆயிடுத்து, கதவெல்லாம் ஒழுங்கா சாத்திருக்கணும்னு எல்லாம் பார்த்துட்டு என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் அந்த பெண்மணி பண்ணிட்டார். பண்ணி முடிச்சோன்னா ராத்திரி கார்த்தால பெருமாளுக்கு இன்னைக்கு தத்யோதனம் பண்ணலான்னு சொல்லிட்டு பாலை உறக்க ஊற்றி வச்சிருக்கா. பாலை உறக்க ஊற்றி வச்சா ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உறக்க ஊற்றி வச்சுட்டா. அவரு பர்த்தா என்ன பண்ணார், படுத்துட்டாரு. இந்த அம்மா படுத்துட்டா. அவரு 1 மணிக்கு முழிப்பு வந்துட்டு ஒழுங்கா கதவெல்லாம் சாத்திருக்காளா, எல்லாம் பண்ணிருக்காளா, பணம் எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு அப்பப்ப இருந்து செக் பண்ணிக்கிறார். செக் பண்ணிட்டு இருக்க அங்க அடுப்பறையில வந்துட்டு ஏதோ 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 பாத்திரம் ஏதோ தெரிஞ்சது. என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா உறக்க ஊற்றி வச்சிருக்கா. நாளைக்கு காத்தால தயிர் சாதம் பண்ணணும், தத்யோனம் பண்ண பெருமாளுக்கு பண்ணி வச்சிருக்கா. 1 மணிக்கு 1:30 மணிக்கு திறந்து பார்த்தார். 1 மணிக்கு திறந்த பாலுக்கு இப்ப அந்த பாலானது தயிரா இருக்குமா இல்ல பாலா இருக்குமா? ராத்திரி 1 மணிக்கு திறந்து பார்க்கச்சே அப்ப பாலுக்கும் தயிருக்கும் இடைப்பட்ட நிலையோடு இருக்கும். அது பாலுக்கும் தயிருக்கும் இடைப்பட்ட நிலை இருக்கு இல்லையா, அது அப்படியே நீங்க அப்படி தொண்டு பார்த்தேன்னு வச்சுக்கேன், அது ஒரு அசட்டு புளிப்பா இருக்கும், அசட்டு தித்திப்பா இருக்கும். அப்படின்னா அது பாலான தன்மையும் அதுல இருக்கும். அதே போல தயிரான தன்மையும் ஒரு துளி அதுல ஏறி இருக்கும், ஒரு துளி அதுல ஏறி இருக்கும். ஆனா அது ஏறி இருக்குன்றதுக்காக உடனே தயிராயிடுதா? இல்ல. அப்ப பாலான தன்மை இருக்கா? பூர்ணமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா பாலான தன்மை இருக்கு. 100 இது நல்லா கேட்டுங்க, 100% பாலான தன்மை இருக்காது. தயிரான தன்மைக்கு மாறுவதற்குண்டான ஒரு தன்மையும் வந்திருக்கும். அதே நேரத்தை பாலான தன்மை போவதற்குண்டான ஒரு தன்மையும் இருந்திருக்கும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், நம்முடைய ஞானத்தை போல. எங்க சுவாமி சொல்றாரு, நம்ம ஞானத்தை போலனாரு. ஏன்னா நாம ஒண்ணும் அஜ்ஞானி இல்லை. எப்ப காலட்சேபத்துக்கு வந்துட்டோமோ, நல்லா பாத்துங்க, எப்ப யதீந்திரமதி தீபிகா காலட்சேபத்துக்கு வந்துட்டோமோ அஜ்ஞானியா? அஜ்ஞானி கிடையாது. அப்பனா ஞானி ஆயிட்டேன்னு சுவாமி, இன்னும் ஞானி ஆகல. இதே நிலைதான் பஞ்ச தன்மாத்திரை. இதே இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, இதே நிலைதான் பஞ்ச தன்மாத்திரை. பஞ்ச தன்மாத்திரை இருக்கக்கூடிய என்னன்னா, பாலாவும் இல்ல 1:30 மணிக்கு 2 மணிக்கு வச்சுக்கோ, இல்ல 6 மணிக்கு நல்லா தயிர் நல்லா வந்துடும். பாலாவும் இல்ல தயிராவும் இல்ல. அப்படி இருக்கச்சே நம்ம ஞானத்தை போல நம்ம ஞானம் அஜ்ஞானமும் இல்ல. அதுக்காக ஞானம் நல்லா இருக்கிறனா ஞானம் ஏங்க ஆகலையே, இரண்டுக்கும் நடுவில் இருக்கணும். இப்ப தயிருக்கு தயிருடைய தன்மை இருக்கணும், அதே போல பாலுக்கு பாலின் தன்மை இருக்கணும். அப்ப பாலின் தன்மை ஓரளவுக்கு இருக்கு, தயிரின் தன்மை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. தயிர் பூர்த்தியா வரல. பாலின் தன்மை தயிரின் தன்மையை காட்டிலும் ஓரளவுக்கு இருக்கு, ஆனா பாலின் தன்மை பூர்ணமா இல்லை. தயிரின் தன்மை பாலுடைய தன்மையை காட்டிலும் குறைச்சலா இருக்கு, ஆனா காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதுக்குதான் என்ன சொல்லுவோம் தெரியுமா, நம்ம சம்பிரதாயத்துல சாஸ்திரக்காரர் அனுத்பூதமா இருக்குன்னு சொல்லுவார். அனுத்பூதமா இருக்கணும் அப்படின்னா என்ன அனுபூதம்னா, பிரகாசமா இருக்காது. பாலாவும் பிரகாசமா இருக்காது, தயிராகவும் பிரகாசமா இருக்காது. இந்த நிலைக்குத்தான் தன்மாத்திரைன்னு பேரு. புரியுதா? பாலாவும் பிரகாசமா இருக்காது. இன்னைக்கு ராத்திரிக்கு வேணா நீங்களே டெஸ்ட் பண்ணிடுங்க.
அதுக்காக உங்களை 1 மணிக்கு எழுந்துக்கொண்டு நான் சொல்லலை. எதுக்கு சொல்ல பார்த்தேன்னா, பாலாம இருக்காது தயிராம இருக்க இந்த நிலைக்கு தன்மாத்திரைன்னு பேரு. அப்படின்னா எல்லா தன்மாத்திரையும் ஒன்று கிடையாது. தானே பாருங்க. இப்ப பாருங்க, தன்மாத்திரைன்னு பேருன்னு சொல்லிட்டு இல்லையா? இப்ப இந்த தன்மாத்திரையிலிருந்துதான் பஞ்சபூதங்கள் வந்துட்டுன்னு வச்சுக்கணும். வந்துட்டுன்னு சொன்னேன்னு அடியும் சொல்லல, சாஸ்திரக்காரர் தான் சொல்லிட்டு இருக்கு, அதை தான் அடியும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்சது இப்ப இப்ப ஆகாசத்துக்கு முன்னாடி எது இருக்கிறதோ அது ஒரு தன்மாத்திரம். ஆகாசம் ஒன்றும் உருவாகல. ஆகாசம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்குமோனோ, எது போல தயிர் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்குமோனோ, தன்மாத்திரைன்னு பார்த்தோமோனோ. இப்ப இப்ப ஆகாசம் உருவாகிறதுக்கு முன்னாடி தன்மாத்திரை நிலை இருக்கு இல்லையா? அந்த தன்மாத்திரை என்ன பேர் சுவாமி? சப்த தன்மாத்திரைன்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்னும் கஷ்டம் இல்லை, அப்படி ஒன்னும் சமப்படுத்த மாட்டேன். கொஞ்சம் ஞாபகமா இங்க கேட்டாலும் நல்லா புரியும். ஆகாசம் வருதோன்னு இப்ப புரிய. இந்த பாலையே எடுத்துப்போம். பாலையே எடுத்துட்டோமோனோ. இப்ப 1:30 மணிக்கு போய் பார்த்தோம், தயிராவும் இல்ல, பால்ல இருந்து மாறுபட்டு. அதுக்குதான் தன்மாத்திரைன்னு சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? தன்மாத்திரை. சரி சுவாமி, இப்ப ஆகாசத்துக்கு சப்த தன்மாத்திரைன்னு பேர் கொடுத்திடணும். இப்ப தயிருக்கு என்ன கொடுக்கலாம், பாலுக்கு என்ன கொடுக்கலாம்னா அது இடைப்பட்ட நிலை. அது பேர் கொடுக்கல, யாருமே பேர் கொடுக்கல. இதுக்கு சாஸ்திரக்காரர் கொடுத்திருக்கார். என்னது கொடுத்திருக்கார்? சப்தத்தை. ஏன்னா ஆகாசத்துக்கு உண்டான குணம் சப்தம். ஆகாசம் சப்தம் வருதணும், சப்தம் தான் ஆகாசத்துக்கு உண்டாகணும். அப்ப அதுக்கு சப்த தன்மாத்திரன்னு பேரு. ஆகாசாத் வாயுகு, வாயோர் அக்னிகி, அக்னேர் ஆபகா, அத்திய பிருத்திவின்னு சொல்றது சாஸ்திரம். அதுக்கப்புறம் வாயு. வாயு உண்டாவதற்கு முன்னாடி என்ன இருக்கும்னா அதுக்கு ஸ்பரிச தன்மாத்திரைன்னு பேரு. ஸ்பரிச தன்மாத்திரை தொடு உணர்ச்சி இருக்கும்னா ஸ்பரிசம் தான் தொடருது. அப்ப வாயுனா காத்து நம்ம எப்படி உணர முடியும்? காத்து நம்ம மேல படுறது அதுதான் உணர முடியும். காத்த தொட்டு உணர முடியுமா? உணர முடியாது. நம்ம அதான் ஸ்பரிசம், தொடு உணர்ச்சி, பரிச தன்மாத்திரன்னு பேரு. அப்ப அந்தந்த குணத்தின் ஒரு துளிதான் அதுல தெரியும், ரொம்ப தெரியாது. எது போல தயிர் ரொம்ப தெரிஞ்சுதா தெரியலையானோ, அதே போல இந்த தன்மாத்திர நிலையில இருக்க அகங்காரம் எது? தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள். முதல்ல பஞ்ச தன்மாத்திரைகள். சாத்திக அகங்காரத்திலிருந்து கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5, மனஸ்தத்துவம் 1. அது 11 சரியா இருக்கு. இங்க தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள். பஞ்ச தன்மாத்திரங்கள் மாறிதான் பஞ்சபூதங்கள் வரணும். அந்த மாறுவதற்கு முன்னாடி இடைப்பட்ட நிலை இருக்கு இல்லையா? அதுக்குதான் பஞ்ச தன்மாத்திரைன்னு பேரு. அந்த பஞ்ச தன்மாத்திரை வரும்போது அது ஆகாசத்துக்குள்ள போகும்போது அத சப்த தன்மாத்திரம்னு சொல்லுவா. வாயுக்குள்ள போகும்போது அதுக்கு ஸ்பர்ச தன்மாத்திரம் சொல்லுவா. நெருப்புக்குள்ள போகும்போது அதுக்கு என்ன ரூப தன்மாத்திரம், சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், ரூப தன்மாத்திரம் சொல்லுவா. ரச தன்மாத்திரம் சொல்லுவா, கந்த தன்மாத்திரம் சொல்லுவா. சரி, அந்தந்த குணம் அதுல ஒரு துளி ஒட்டின்னு இருக்கும், ரொம்ப தெரியாது. அதுக்குதான் அனுத்பூதமாய் இருக்கும் சொன்னோம். எப்படி இருக்கும்? அனுத்பூதமாய் இருக்கும், நன்னா பிரகாசமாக இருக்காது. எது போல தயிர் பிரகாசமா இருக்குமா? இருக்கவே இருக்காது. அதே போல பிரகாசமா இருக்காது. பிரகாசமா இல்லாம மங்கி போய் முணுக்கும் சில விளக்கெல்லாம், இந்த விளக்கெல்லாம் எரியுது பாருங்க, தீபம் ஏத்துறாலும் இந்த தீபம் எடுத்து முணுக்கு எரியணுமோ, அந்த மாதிரி முணுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப என்ன தெரியுது? இந்த நிலைகளோடு அந்த தத்துவத்துக்கு தான் சப்த தன்மாத்திரன்னு பேரு, ஸ்பரிச தன்மாத்திரன்னு பேரு, ரூப தன்மாத்திரன்னு பேரு, ரச தன்மாத்திரன்னு பேரு, கந்த தன்மாத்திரன்னு பேரு. அந்த தன்மாத்திரக்கு 5 தான் திரவியத்தின் போது பிரகிருதிக்குள்ள சேர்க்கப்படுகிறது. இந்த பார்க்கிறோம், திரவியத்தின் போது பிரகிருதி, இந்த தன்மாத்திரைகள் தான் திரவியத்தின் போது பிரகிருதிக்குள்ள சேர்க்கப்பட்டது. அப்படின்னா பிரகிருதி என்னன்னா, பிரகிருதி 24 தத்துவங்கள் இல்லையா? இப்ப சப்த தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், அதே போல ஸ்பர்ச தன்மாத்திரம், இந்த தன்மாத்திரம்லாம் எங்க சேர்க்கிறது? பிரகிருதிக்குள்ள சேர்க்கப்பட்டது. மேலே அதுக்கு மேல என்னது? ஆகாசம், பிருத்திவி எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் திரவியம்.
ஆகாசம் பிருத்திவி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் திரவியம். சரி இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அந்த திரவியத்திலிருந்து முன்னாடி இருக்கிற இதுவும் திரவியம். ஏன்னா தாமச அகங்காரமும் திரவியம்தான். மேலே உருவாக போகிற பிருத்திவி அப்பு தேஜஸ்வாயு ஆகாசமும் திரவியம்தான். இந்த திரவியத்திலிருந்து அந்த திரவியத்துக்கு போவதற்கு இடைப்பட்டதும் திரவியமாகத்தான் இருக்க முடியும். அதனால் இந்த அஞ்சும் திரவியம். இப்ப ரெண்டு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது திரவியத்துக்குள்ளே சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம் திரவியம்னு சொல்லிட்டோம். அத்ரவியத்துக்குள்ளே சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம் திரவியம் அத்ரவியம்னு சொல்லிட்டோம். இப்ப திரவியம்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அத்ரவியம்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டையும் பார்த்துட்டு மேற்கொண்டு ஏன் ரெண்டுத்துக்கு ரெண்டு பேர் கொடுத்துருக்கா, அதுக்கு வேற பேர் இதுக்கு வேற பேர் கொடுத்துருக்கலாமோனோ. அங்க இடத்துல சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம் கொடுக்காம வேற ஏதாவது கொடுத்துருந்தா நமக்கு இந்த குழப்பமா வந்திருக்காது. இப்ப ஒரு விஷயம் சொல்றேன். சப்தஸ்பர்ஷ ரூபரசம் கொடுத்துட்டு இது திரவியமா அத்ரவியமான்னு கேட்டா திரவியம்னு சொல்லலாம் அத்ரவியம் சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா அப்ப குழப்பமா தான் இருக்கு. ஏன் அப்படி பண்ணிருக்கா அதையும் பார்க்கணும். இன்னைக்கு அதுவே செய்யப்பட்டு நினைக்கிறேன் பார்க்கணும். இப்ப இதான் பாருங்க. அதாவது பிருத்திவி அப்பு தேஜஸ் ஆகாசமும் திரவியம் தான். இந்த திரவியத்திலிருந்து அந்த திரவியத்துக்கு போறதுக்கு இடைப்பட்டதும் திரவியமாக இருக்கு. அதனால இந்த அஞ்சும் திரவியம். ஆனால் இந்த அஞ்சு சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம் இருக்கு இல்லையா, இவற்றில் இருக்கும் குணத்தை குறிப்பது கிடையாது, திரவியத்தை தான் குறிக்கும். நன்னா புரிஞ்சுக்குங்க. இப்ப திரவியத்திலிருந்து நம்ம பிரிச்ச போகணும் ஜடம் அஜடம். நீங்க அந்த சாட்டை கையிலே வச்சுருக்கோம். ஜடத்திலிருந்து பிரகிருதி 24 தத்துவங்கள் பார்த்தா போனோம். அந்த பிரகிருதி 24 தத்துவங்களில் நம்ம சப்தஸ்பர்ஷ ரூபரசம் இத்தனை நாள் இங்க சொன்ன போனோம். என்ன சொன்னோம்? பால தயிராக்குறதுனால அந்த எக்ஸாம்பிள் சொல்லி இந்த தன்மாத்திரைகள் தான் சப்த தன்மாத்திரைகள், ரூப தன்மாத்திரைகள், ரச தன்மாத்திரை அப்படின்னு சொல்லி சொன்ன போனோம். இதெல்லாம் என்ன பண்ணோம்? திரவியம்னு சொன்னோம். திரவியம்னு எப்படி வருது சுவாமி? பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் திரவியம். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய திரவிய வஸ்துவும் திரவியமாக இருந்தா தான் அது திரவியமா இருக்கணும்னு அது நிரூபிச்சுட்டார். அத அப்ப அந்த இது நிரூபிச்சிட்டார். ஆனா இந்த அஞ்சும் தானே பாருங்க, இந்த அஞ்சும் இவற்றில் இருக்கும் குணத்தை குறிப்பிடவில்லை. இங்க குணத்தை குறிப்பிச்சாச்சுன்னா அது அத்திரவியமா போயிடும், திரவியமா இருக்காது. ஒரே சப்தஸ்பரிச ரூப கந்தமும் குணமாகவும் இருக்கு, குணம் இல்லாததனமாகவும் இருக்கு. அதனால்தான் இந்த குழப்பம். ஒரே நிலைதான், ஆனா அதுக்கு வேற பேர் வச்சிருந்தா வச்சுக்க நமக்கு அந்த சமயமே வராது. ஏன் ஒரே பேரை கொடுத்துருக்கா, எதனால கொடுத்துருக்கா, அதே நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் நிதானமா கேளுங்க. அப்ப சப்தஸ்பரிச ரூபரசதந்தம் இங்க இருக்கும் குணத்தை குறிப்பது கிடையாது, திரவியத்தை தான் குறிக்கும். திரவியம்னு அது குணம் கிடையாது, அத்ரவியம் வந்ததான் குணம். இப்ப குணத்தை தான் அது திரவியத்தை குறிக்கும். இப்ப புரியத்துக்காக சொல்றேன். ஒரு புஸ்தகம் என்பது திரவியம். அந்த புஸ்தகம் இப்ப புஸ்தகம் வச்சுட்டு இருக்கேன், இந்த வெள்ளை காகிதத்தோடு கூடியது. இந்த வெண்மையா இருக்கணும். இந்த வெண்மை இருக்கு இல்லையா, வெண்மை என்பது திரவியம் இல்லை, அத்ரவியம். வெண்மை என்பது குணம். ஒரு புஸ்தகத்துக்குள்ளேயே குணம் இருக்கு, அப்ப அத்ரவியம் ஆயிடுச்சு. அந்த புஸ்தகம் திரவியம். புரியுது? அதே போல சப்தஸ்பர்ஷ ரூபரசங்கள் ஒரு பக்கம் குணமா இருக்கு, இன்னொரு பக்கம் திரவியமா இருக்கு. எப்படி அதை இன்னும் நிரூபிக்கல, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். இப்ப ஆயிடுத்தோம். இப்ப புஸ்தகம்ன்றது திரவியம், ஆனா அது இருக்கும் வெண்மை என்பது திரவியம் கிடையாது. புஸ்தகத்துக்கு ஒரு குணம் இருக்கு இல்லையா, அந்த குணத்தை அத்ரவியம் ஆக்குறோம். அதனால்தான் சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் என்பது இடைப்பட்ட நிலைக்கும் தன்மாத்திரைக்கு திரவியத்துல பார்த்தோம். இடைப்பட்ட இருக்கக்கூடிய திரவியத்துல பார்த்தோம். அதை பிரகிருதிக்குள்ள சேர்த்துட்டா, இந்த மூல பிரகிருதி இருக்கு இல்லையா, அதுல சேர்த்துட்டா. இப்ப ஆகாசம் என்ன, பூமி என்ன, நிலம், நீர், எரி, கால் எல்லாம் உருவாயிட்டு. இப்ப பஞ்சபூதங்களுக்கு குணம் இருக்கணும் அல்லவலா. அப்பவும் ஆகாசத்தில் சப்தம் ஒரு குணம் இருக்கும். நல்லா பாத்துங்க, ஆகாசத்துல சப்தம்னு ஒரு குணம் இருக்கும். பஞ்சபூதங்கள குணம் இருக்கு. இப்ப 2வது நிலைக்கு வந்துட்டு இருக்கேன்.
இப்ப முதல் நிலை முடிச்சாச்சு. அப்படின்னா திரவியத்தில் சொல்லப்பட்ட சப்தஸ்பர்ச ரூபரசம் முடிச்சாச்சு. அதுல என்ன சொல்லியிருக்கு? அது திரவியமா சொல்லியிருக்கு. ஏன்னா பஞ்சபூதங்கள் ஆக்குவதற்கு உண்டான தன்மாத்திரையா இருக்கிறபடியாலே அது குணம் இல்லை. என்ன? சப்த தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், அதே போல கந்த தன்மாத்திரம் அப்படின்னு பார்த்தோமோ, அதனால அந்த திரவியத்துல சேர்த்துட்டோம். இப்ப ஆகாசம் உருவாயிடுச்சு. ஆகாசம் உருவாயிடுத்து. அதே போல அப்பு ஜலம் தீர்த்தம் உருவாயிடுத்து, தீ உருவாயிடுத்து, கால் உருவாயிடுத்து, எல்லாம் உருவாயிடுத்து. ஆகாசம் உருவான உடனே இப்ப ஆகாசத்துக்கு ஒரு குணம் இருக்கணுமா இல்லையா? பஞ்சபூதங்களுக்கும் குணம் இருக்கு. நல்லா பாத்துங்க, பஞ்சபூதங்களுக்கும் குணம் இருக்கு, நல்ல குணம் இருக்கு. அப்ப குணம் இருக்குன்னா அப்பவும் ஆகாசத்துல சப்தம்னு ஒரு குணம் இருக்கு, வாயுக்கு பரிசம்னு ஒரு குணம் இருக்கு, தேஜஸுக்கு தேஜஸ்னா நெருப்பு, தீக்கு ரூபம்னு ஒரு குணம் இருக்கு. அதே போல அப்புன்னா தண்ணீருக்கு ரசம்னு ஒரு குணம் இருக்கு. பிருத்திவிக்கு இந்த லோகம் இந்த கந்தம்னு ஒரு குணம் இருக்கு இல்லையா? இந்த குணங்கள்லாம் பூர்ணமா நன்னா மலர்ந்துடுத்து. இப்ப திரவியத்துல சொல்லும் போது சப்தஸ்பர்ச ரூப கந்தங்கள்லாம் ஆகாசமும் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசமும் இன்னும் மலரானபடியாலே அங்க இருக்கக்கூடிய சப்தஸ்பர்ச ரூபங்கள் தன்மாத்திரையா இருந்தபடியாலே அத திரவியத்தை சேர்த்து அங்க வச்சுட்டான். சரி, இப்ப நன்னா மலர்ந்ததுன்னா ஆகாசம் நன்னா உருவாயிடுத்து, பிருத்திவி நன்னா உருவாயிடுத்து, அதே போல அப்பு நன்னா உருவாயிடுத்து, அதே போல இருக்கக்கூடிய வாயு நன்னா உருவாயிடுத்து. உருவான உடனே இந்த பஞ்சபூதங்களும் குணம் இருக்குமோனோ? என்னென்ன குணம் இருக்கும்? பிருத்திவிக்கு குணம் கந்தம், ஆகாசத்துக்கு குணம் சப்தம், வாயுவுக்கு குணம் ஸ்பரிசம், அதே ரூபத்துக்கு குணம் தேஜஸுக்கு குணம் ரூபம், இந்த அப்புக்கு குணம் ரசம் இருக்கு இல்லையா? இந்த குணமெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த குணங்கள் எல்லாம் பூர்ணமா நல்லா மலர்ந்துடுத்து. இப்ப இதில் பார்த்த குணங்கள் மலர்ந்து இருக்க. எதை பார்த்த? பிருத்திவி தேஜஸ் வாயு ஆகாசங்கள் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய குணங்கள் மலர்ந்து இருக்காது. அது இன்னும் மலரவே இல்லை, அனுபூதங்களா இருக்கும். ஆனா அதன் பிறகு பிருத்திவி என்ன, அப்பு என்ன, தேஜஸ் என்ன, வாயு என்ன, ஆகாசம் என்ன ஆயிடுத்தோ. அப்ப குணங்கள் அத்தனையும் நன்னா மலர்ந்துடுத்து. அந்த குணங்களான சப்தஸ்தரித்த ரூப கந்தங்களைத்தான் அத்ரவியத்தில் சேர்த்தான். இப்ப நல்லா புரியுது? ஒரே சப்தங்கள் தான், அது திரவியமாவும் இருக்கு, அத்ரவியமாவும் இருக்கு. அத்ரவியமாக இருக்கும் போது அந்த ஆகாசத்துக்குண்டான குணங்கள் மலரல, பிருத்திவிக்குண்டான குணங்கள் மலரல. அந்த குணங்கள் மலராதபடியால அத்ரவியத்துல சப்தஸ்பர்ச ரூபரசங்கள் சேர்த்துட்டான். இப்ப மலர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப குணமாயிடுச்சு. குணமான உடனே அது என்ன? அது திரவியத்துல இருக்க முடியாது, அதனால அத்ரவியத்துல சேர்த்தாகணும். அதனால அத்ரவியத்தை சேர்த்துட்டா. சரி, இப்ப குணங்கள் நன்னா மலர்ந்துடுத்து. அப்ப சப்தத்துணர்வுகள் குணங்கள் அந்த அத்ரவியத்தா. ஒரே விஷயம் அத்ரவியமாக இருக்கு, திரவியமாக இருக்கு. இப்ப நமக்கு குழப்பம் இருக்கு. சரி சுவாமி, இந்த குழப்பம் தவிர்க்கலாமே? எப்படி தவிர்க்கலாம்? குழப்பம் இருக்கு. திடீர்னு ஒரு குழந்தைய பார்த்து, இல்ல உங்களையே, குழந்தையெல்லாம் இது தெரியாது, உங்களையே பார்த்து காலட்சம் சொல்லிட்டு என்ன சுவாமி, இப்ப சப்தஸ்பர்ச ரூப ரசந்தங்கள் சொல்லுங்க, திரவியமா அத்ரவியமா சொன்னோன்னே, சுவாமி நீங்க மலர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றீங்களா, மலர்றதுக்கு முன்னாடி சொல்றேன்? மறுகல்வி நீங்க என்ன கேட்டுவேன். என்ன கேட்டுனா, மலர்ந்ததுக்கு முன்னாடின்னா திரவியம், மலர்ந்த பிறகுன்னா அத்ரவியம் அப்படின்னு சொல்லிடலாமோனோ? இப்ப இந்த குழப்பம் வருது. இந்த குழப்பத்தை எப்படி தவிர்க்கலாம்னா, சப்தச்சரித்த ரூசரசம் சொல்லும் போதே குணம்தான் என்று நமக்கு நன்னா தெரியறது. சப்தச்சரித்த ரூப சொல்லும் போதே குணம்தான் தெரியுது. அத திரவியம் என்று ஜீர்ணிப்பதான் நம்ம கஷ்டமா இருக்கு. என்ன சப்தஸ்பரி இங்கத்துல பாருங்க, இந்த அட்டவணையில எப்படி கொடுத்திருக்கா பாருங்க. மறுபடியும் அட்டவணை பாருங்க. பிரமேயத்துல திரவியம் அத்ரவியம், அதுல திரவியத்தை ஜடம் அஜடம் போட்டிருக்கா. ஜடத்துல பிரகிருதி 24 தத்துவங்களும் போட்டாலும், அதே அத்ரவியத்துல சப்தஸ்பர்ச ரூபரசங்கள் போட்டிருக்காலும். அதே போல இங்க ஜடத்துல பிரகிருதி
அதே போல சப்தஸ்பர்ச ரூப ரசங்கள் போட்டுக்கலாமா? போடவே இல்லை. சப்தஸ்பர்ச ரூபங்கள் ரசங்கள் அத்ரவியம்னு போட்டுட்டு அங்க 24 தத்துவங்கள் மட்டும்தான் போட்டிருக்காரு. ஆனா சப்தஸ்பர்ச ரூப ரசங்கள் சொன்ன உடனே நமக்கு குணங்கள்னு தான் தோணும். அதனால்தான் புத்தூர் சுவாமி அத்ரவியம் போடுறச்சே சப்தஸ்பர்ச ரூபங்கள் அங்க போட்டாரு. திரவியத்துல அதை போடல. ஆனா திரவியத்திலையும் இருக்கு, போடல. போடாத காரணம் என்ன? சப்தஸ்பர்ச ரூப ரசங்கள் சொன்னோம்னே அது திரவியமா தான் இருக்கும். இப்ப நமக்கு குழப்பம் இருக்கு இல்லையா? இந்த குழப்பம் தவிர்க்க எப்படின்னா நன்னா தெரியுது. இதை சொல்லும் போது குணம் தான் நன்னா தெரியுது. அதை திரவியம்னு சொல்லும் போதுதான் ஜீர்ணிக்க முடியல, கட்டமா இருக்கு. அதை குணம் என்று சொல்வார்கள். ஏன்னா தன்மாத்திர ஸ்திதியில் இருக்கும் போது வேறு பெயர் வச்சிருந்தா இந்த குழப்பம் வராது. அதான் சொல்றார் எங்க சுவாமி சொல்றாரு. தன்மாத்திர ரூபத்துல, அதாவது இப்ப நன்னா மறந்துருத்து, அத்ரவியமா இருக்கும் போது மறந்துருத்து, நன்னா மறந்து குணமா இருக்கு. அதே திரவியமா இருக்கும்போது தன்மாத்திரையா இருந்தது இல்லையா? தன்மாத்திரா இருந்த போது அதற்கு வேறு பெயரை வச்சிருந்தா நல்லா பாருங்க, குழப்பம் இருந்திருக்காது. வேறு பெயர் வைச்சிருந்தா இந்த குழப்பம் வந்திருக்காது. இடைப்பட்டதுக்கு வேறு பெயர் வைச்சிருந்தா குழப்பமா வந்திருக்காது. சுவாமி இந்த திரவியமாக இருக்கக்கூடிய சப்தஸ்பர்ச ரூப ரசங்களுக்கு இந்த பெயர், அத்ரவியத்தில் இருக்கக்கூடிய சப்தஸ்பர்ச ரூப ரசங்களுக்கு அதுக்கு சப்தஸ்பர்ச ரூப ரசங்கள் தான் பேர் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு வேற பேர் கொடுத்திருந்தா சுவாமி இது வேறு இது வேறு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம ரெண்டையும் ஒன்னா போட்டார். அதுக்கும் சப்தஸ்பர்ச ரூப கந்தங்கள், இதுக்கும் சப்தஸ்பர்ச ரூப கந்தங்கள். மறுபடியும் உத்பூதமா இருக்கும் குணத்தோடு பேரையே இந்த தெய்வத்துக்கு வைக்கவேதான் நமக்கு இதுவா அதுவா சப்தஸ்பர்ச ரூப கந்தங்கள்னா திரவியமா அத்ரவியம் குழப்பம் இல்லையா? அதுவாதம் குழப்பம் இல்லையா? அவர்கள் ஏன் அந்த மாதிரி பெயர் வச்சா? அவர்களையும் அந்த மாதிரி பெயர் வச்சதுக்கு காரணம் இருக்கு. நானா பாத்துங்க. ஏன்னா நமக்கே இது தோன்றதே சுவாமி மாத்திருக்கலாமேன்னு தோன்றதுன்னா பூர்வாச்சாரர்களுக்கு இது தெரியாத, இல்ல சாஸ்திரக்காரர்களுக்கு இது தெரியாத, நல்லாவே தெரியும். அவர் ஏன் அந்த மாதிரி பெயர் வச்சா அப்படின்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இதிலிருந்து அது உருவாகுது. சொல்லணும், இதிலிருந்து அது உருவாகும். மாறும்போது எந்த குணம் அதற்கு ஒவ்வொன்றாக உருவாகுதுன்னு சொல்லணும் இல்லையா? மாறும்போது எந்த குணம்? இப்ப சப்தம் என்கிற சப்தத்திலிருந்து தான் என்னது சப்த தன்மாத்திரை வருது. அதான் சப்த என்னது சப்த தன்மாத்திரம் ஏற்படுறது. அப்ப சப்தம் என்கிற தன்மையிலிருந்து தான் சப்த தன்மாத்திரை ஏற்படுத்தணும். இப்ப அந்த இடத்துல சப்த தன்மாத்திரையோட பேரே மாத்திட்டு வச்சுக்கேன், அப்ப அந்த குணம் வராது. அங்க சப்தஸ்பர்ச ரூப சப்த குணம் வராது. அதே பேரை வச்சாதான் அதே குணம் வரும். அதே பேரை புரியறதுக்காக சொல்றேன். ஒரு கிளாஸ்ல 2 பேருக்கு சீனிவாசன் பேரு, 2 பேருக்கு சீனிவாசன் பேரு. சரி, இனிஷியல் மாறிக்கு சுவாமி. இவருக்கு ஆர் சீனிவாசன், அவனுக்கு அதுக்கு எஸ் சீனிவாசன் அப்படின்னு பரவாயில்ல. 2 பேருக்கும் ஆர் சீனிவாசன், 2 பேருக்கும் ஆர் சீனிவாசன். இவருக்கும் ஆர் சீனிவாசன், இந்த பையனுக்கும் ஆர் சீனிவாசன், அந்த பையனுக்கும் ஆர் சீனிவாசன். இப்ப என்னமா கூப்பிடலாம்? எப்படி கூப்பிடலாம்? என்னமா கூப்பிடலாம் அப்படின்னா அப்புறம் உடனே என்ன பண்ணுவா? ஆர் சீனிவாசன் 1, ஆர் சீனிவாசன் 2 அப்படின்னா அப்போ 1ன்னு இவரு கொடுத்துறாரு, 2ன்னு இன்னொரு பையனும் கொடுத்துறானோ. இப்ப இதுல குழப்பம் வராது. அந்த மாதிரி இங்க கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க வேணாம்? இந்த சீனிவாசன் வேறு, அந்த சீனிவாசன் வேறு. இங்க இந்த சப்தஸ்பர்ச ரூப ரசகந்தங்கள் வேறு திரவியத்துல, அத்ரவியத்துல சப்தஸ்பர்ச ரூப ரசங்கள் வேறு கிடையாது. ரெண்டும் ஒண்ணு. அது மலர்ந்துட்டு இது மலராம இருக்கு. அதனால இங்க சப்தஸ்பர்ச ரூப ரசங்கள் 1, சப்தஸ்பர்ச ரூப ரசங்கள் 2 வைக்க முடியாது. ஏன்னா ஒரே வச்சுட்டா குழப்பம் வந்துடும். குழப்பம் வந்துதான் இங்க திரும்ப பண்ண ஒவ்வொன்னா உருவாகுதுன்னு சொன்னீங்க. எந்த குணத்தால் அது உருவாகிறது அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக தான் அந்த பெயரையே வச்சிருக்கா. சப்தத்திலிருந்து சப்த தன்மாத்திரம் உருவாடுது, ரூபத்திலிருந்து ரூப தன்மாத்திரம் உருவாடுது, ரசத்திலிருந்து ரச தன்மாத்திரம் உருவாடுது. அப்ப அது உருவாடுதுன்னா அதுக்கு அடையாளம் சொல்லணுமோனோ, அடையாளம் தெரிஞ்சு கொள்வதற்காக அந்த பெயரை வச்சுதான் ஆயிடுத்து. அப்ப மற்றபடி திரவியமாகத்தான் அந்த தன்மாத்திரங்கள் இருக்கும். ஆக அந்த திரவியங்களில் இருக்கும் குணங்கள் உத்பூகம் ஆகிவிட்டால் அப்ப அத அத்ரவியத்தில் குணங்களாக சேர்க்கிறோம். உத்பூதம் ஆகிட்டன நன்ன குணங்கள் பிரகாசம் அஞ்சிட்டு வச்சுக்கேன். அப்ப
அத்ரவியத்துல குணங்களாக சேர்க்கிறோம். ஆக நல்லா பாத்துங்க. அப்ப உத்பூகம் ஆகாம அது அனுத்பூதமாக இருந்து வச்சுக்கேன். அப்ப அனுத்பூதமா இருந்துட்டன்னா அதை எதுல சேர்க்கிறோம்? திரவியத்துல சேர்க்கிறோம். இந்த குழப்பத்தை தான் ஒரு சுவாமி கேட்டார். இப்படி ஒன்றும் குழப்பமே இல்லை. ஏன் அதே பேர் வச்சாகணும்? இப்ப சீனிவாசன் 1 2 சொல்லணும். அந்த மாதிரி இதுல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அந்த சீனிவாசன் வேறு, இந்த சீனிவாசன் வேறு. அந்த மாதிரி சப்தஸ்பர்ச ரூபரசங்கங்கள், இந்த சப்தஸ்பர்ச ரூபரசங்கள் வேறு, அது வேற என்ன கிடையாது. இதேதான் மலர்றது. ஆனா அங்க அப்படி இல்லையே. அந்த பையன் வேறு, இந்த பையன் வேறு தானே. அதனால அங்க பண்ற மாதிரி நமக்கே தோன்றது பண்ண முடியாது. அதனால சாஸ்திரக்காரர் என்ன பண்ணிட்டா, இதுக்கு பேர் இதுதான் வச்சோம், வேற வழி கிடையாது. அப்ப என்ன பண்ணும்? காலக்ஷேபம் கேட்கும்போது ஜாகிரதையா கேட்கணும். என்ன கேட்கணும்? இப்ப அத்ரவியமா திரவியமா? இப்ப சப்தஸ்பர்ச ரூபரசகந்தங்கள் திரவியமா அத்ரவியம்னா குணம் வந்தா வந்துருத்து நல்லா உத்பூதம் ஆயிடுத்துன்னா அது அத்ரவியத்தை சேர்க்கணும். குணம் வந்துருத்துன்னு அர்த்தம். அனுத்பூதம்னா பிரகாசம் அடையலை. பிரகாசம் அடையலாந்த சப்த தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ஸ்பர்ஷ தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம் அப்படின்னு கந்த தன்மாத்திரம் இல்லையா? இதெல்லாம் அனுத்பூதமா இருக்கு. பிரகாசம் அடையலை. பிரகாசம் அடையாம இருந்துச்சுன்னா திரவியத்துல சேர்க்கணும். பிரகாசம் அடைஞ்சு உத்பூதம் ஆயிடுத்துன்னா அப்ப அது அத்ரவியத்தை சேர்க்கணும் இல்லையா? ஆக நல்லா புரியுறதுன்னு ஒன்னும் குழப்பமே இல்லை. ஆனா இந்த குழப்பம் இல்லாம இதை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. குழம்பிதான் எனக்கு புதுசு. அதனாலதான் அடி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்கணும். சாமி நிறைய மெனக்கடணும் போல் இருக்கிற அவசியம். சம்பிரதாயம்னா என்னைக்குமே ராமாயண மகாபாரதம் கிடுக்குன்னு பயிடலாம். சம்பிரதாயம் சாமானியம் இல்லை. எத்தனை பெரிய இது மகான்கள்லாம் கட்டி காத்திருக்கா. அவளுக்கு எத்தனை ஞானங்கள். அந்த ஞானத்தெல்லாம் இதுல புகுத்தி ஒரு தப்பு வராம பார்க்கணும். அதேதான் நினைக்கிறேன். உங்களுக்கு குழப்பமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக மறுபடியும் சொல்றேன். திரவியம் சப்தஸ்பர்த ரூபரசங்கள் சொல்லலாம், அத்ரவியம் சப்தஸ்பர்த ரூபரசங்கள் சொல்லலாம். ஆனா சப்தஸ்பர்த ரூபம் அனுத்பூதமா இருந்தா அது திரவியத்தை சேர்க்கணும். அப்ப என்ன அர்த்தம்? சப்த தன்மாத்திரம், ஸ்பர்ச தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், அது ரச தன்மாத்திரம் தேவை. அது நன்ன உத்பூதமாயிடுச்சு, நன்ன பிரகாசம் அடைஞ்சிருத்து. நன்ன பிரகாசமா வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் என்ன? அதை அத்ரவியத்தை வைக்கிறோம். குணங்கள் என்ன வந்துருத்து. அப்ப அந்தந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான குணங்களை, பிருத்திவிக்கு உண்டான குணமேறு, வாயுவுக்கு உண்டான குணமேறு, அதே அப்புக்குண்டான குணமேது, அதே போல பிருத்திவி அப்பு தேஜஸ்க்கு உண்டான குணமேறு, ஆகாசத்துக்கு உண்டான குணமேறு, அந்தந்த குணங்கள் வரும்போது அது அத்ரவியத்துல வந்துடுறது. அதனால ரெண்டுத்திலையும் சேர்ந்திருக்கு. இனிமே உங்களுக்கு குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்த ரூபர சதங்கங்கள் இது மறுபடியும் பின்னாடி பார்க்க போறோம். ஆனா அப்ப அதை எடுக்க போறது இல்லை. ஏற்கனவே அப்படி முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பார்த்ததா அடி எடுக்க போறது இல்லை. இதுதான் நிலை. சரி, இனிமே இப்ப இது மேல ஆக மொத்தம் 10 அத்ரவியம் விட்ட இடத்துக்கு வந்துடணும். இதுதான் ஸ்ரீபாஷத்துல இதேதான். எங்கேயோ போயிடுவோம். எங்க போயிட்டு கவலை பாஞ்சிடும். கவலை பாஞ்சிருக்குன்னு என்ன அர்த்தம்னா எங்க போயிட்டு தெரியலையே சுவாமி, என்ன திருப்பி விட்ட இடத்துக்கு வந்தோம். அந்த ட்ராக்கை பிடிச்சிட்டே போனோம். ஆக 10 இந்த 10 அத்ரவியம். அப்ப இதுவரையில அட்டவணை என்ன பார்த்தோம்னா மறுபடியும் அட்டவணை பார்க்கணுமா? தேவையில்லை. அட்டவணை என்ன பார்த்தது? சரி, இதை பார்த்தாச்சு. இனிமே பிரமாணத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். பிரமாணத்துல அட்டவணை வேணா மறுபடியும் சொல்லிடுறேன். அதாவது பிரமாணம், பிரமேயம். பிரமாணம் 3 வகை: பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். பிரமேயம் திரவியம், அத்ரவியம். திரவியத்தை 2ஆ பிரிச்சா ஜடம், அஜடம். ஜடத்தை 2ஆ பிரிச்சா பிரகிருதி, 24 தத்துவங்கள், கால தத்துவங்கள். அதுக்கப்புறம் ஜடத்தை 2ஆ பிரிச்சா பராக்கு, பிரத்யக்கு. அதுக்கு மேல பராக 2ஆ பிரிச்சா நித்திய விபூதி, தர்மபூத ஞானம். பிரத்யக்கு 2ஆ பிரிச்சா ஜீவன், ஈஸ்வரன் வந்துடுத்து. ஜீவனை 2ஆ பிரிச்சா 2ஆ இல்ல 3ஆ பிரிக்கிறோம். பத்த ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மா வந்துட்டார். அதுக்கு மேல பத்த ஜீவாத்மா பிரிச்சோம்னா புபுட்சு, முமுட்சுன்னு வராரு. அந்த முமுட்சுவை 2ஆ பிரிச்சோம்னா அர்த்த காம பரன், அதற்கு மேற்கொண்டு தர்ம பாப பரன், தர்ம பரன் 2ஆ பிரிக்கிறார். அந்த தர்ம பரனை 2ஆ பிரிச்சோம்னா தேவதாந்திர பரன், பகவத் பரன் 2ஆ பிரிக்கிறார். அதேபோல முமுட்சுவை 2ஆ பிரிச்சோம்னா கைவல்யார்த்தி, பரமமோட்சார்த்தின்னு வராரு. அந்த பரமமோட்சார்த்தி பிரிச்சோம்னா பக்தன், எதுக்கு பிரபன்னன் வராரு.
பிரபன்னன் ரெண்டா பிரிச்சோம்னா ஏகாந்தி பரமைகாந்தன் வராரு. அதுக்கு மேல பரமைகாந்தி ரெண்டா பிரிச்சோம்னா திருப்தன் ஆர்த்தன் வரார் அப்படின்னு வரைக்கும் பார்த்தோம். இப்ப அத்ரவியத்துல என்ன பண்ணும்? அத்ரவியத்துல சப்தஸ்பர்ச ரூப ரசகந்தம், சத்தம் ரஜஸ்தமோ குணம் 3 குணங்கள், அதுக்கு மேல சம்யோகம் என்ன, சக்தி என்ன, 10 அத்ரவியங்கள் ஆயிடுச்சு. இனிமே முதல்ல இருந்து வரணும். இது வரைக்கும் ஒரு என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டோம், என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டோம். இப்ப இனிமே என்ன, பிரமாணத்திலிருந்து ஆரம்பிக்கணும். பிரமாணம் அதுல இருந்து ஆரம்பிக்கணும். அதுல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொன்னா வரணும். பிரமாணம் 3 வகை. பிரமாணம் 3 வகை. நீங்க கூடவே நீங்க நோட்ஸ் எழுதிட்டே வந்து வச்சுக்கேன், நோட்ஸ் எழுதக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னு வச்சுக்கேன், அடையெல்லாம் அப்படிதான் இருக்குவேன். சுவாமி அடைய எப்பயாவது அடைய முடிஞ்சைக்கு வந்து படுத்துட்டாருன்னு வச்சுக்கங்க, ராத்திரி 1 மணிக்கு சொல்லுவாரு, 1 மணிக்கு எழுதுவேன். ஏய் பேண்டா எழுதுற அப்படின்னாரு. இல்ல நான் காத்தல சொல்லுவேன், சொல்லவே மாட்டாரு. அதுக்கப்புறம் அப்பயே எழுதி வச்சுக்குவேன். எழுதி வச்சுட்டு காத்தால எழுதின பண்ணா எழுதினதை நல்லா விரிவா, அப்ப ஷார்டன் மாதிரி எழுதி வச்சுக்குவேன். திரும்பி எழுதினதை விரிவா எழுதி வச்சுக்குவேன். அப்படி எழுதினாதான், அப்படி எழுதினாலே அவ திருவடி பலத்தாலதான். இன்னும் நான் எழுதினதுனால வந்து கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கோ. ஓ எழுதினா வந்துடும் போட்டுக்கணும்னா, இது எழுதினதுன்னா அவள்கிட்ட இருக்கக்கூடிய பிரேமத்தை காட்டுறன்னு அர்த்தம். அந்த பிரேமத்தால அவளுடைய அனுகிரகால திருவடி பலத்தால வந்து தவிர எழுதினபடியாக கிடைக்கும். ஆனா எழுதிக்கோ. பிரத்யக்ஷம் 3 வகை, சாரி பிரமாணம் 3 வகை. ஒண்ணு பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம்னு. இப்ப இந்த 3 விளக்கமா சொல்ல போறோம். ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரும், விளக்கமா சொல்ல போற இந்த 3. இதுல பிரத்யக்ஷ பிரமாணம் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. சப்த பிரமாணம் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சப்த பிரமாணத்தை நான் வந்து கொஞ்சம் நான் வந்து ஸ்ரீபாஷ்யத்துல இருந்தோ வேதாசனத்தையும் எடுத்து சொல்றேன். சப்த பிரமாணத்திலே அதுலயும் எடுத்து சொல்றேன். கொஞ்சம் டைம் அதிகமானாலும் பரவாயில்ல, நமக்கு அனுபவத்துக்காக இது இருக்கு. அது எதுக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன், அனுபவத்துக்காக இருக்கு. இப்ப சப்த பிரமாணத்துல வந்து சப்த பிரமாணம் ஆச்சரியமா இருக்கும். ஆனா பிரத்யட்ச பிரமாணத்தில் நமக்கு இருக்கும் சுலபமான விஷயம் என்ன தெரியுமா? நாம நித்தியம் பார்க்கறதுதான், நாம நித்தியம் பார்க்கறதுதான். இதுதான் இருப்பதிலேயே சுலபம். இதுதான். ஏன்னா அனுமானித்து தெரிஞ்சு கொள்ளணும்னா கஷ்டப்படுவோம், அனுமானித்து தெரிஞ்சுக்கனால கஷ்டப்படுறோம். வேதம்னு அது மாதிரி சப்த பிரமாணம் தான் வேதம். வேதம்னா கண்ணுக்கே தெரியலையே சுவாமி, அதுவும் கஷ்டப்படுவோம். இருக்கிறதுலே சுலபம் இது பிரத்யட்ச பிரமாணம் தான் சுலபம். சப்த பிரமாணமோ அனுமான பிரமாணமோ எங்கேயோ புகை வந்துட்டு இருக்கு சுவாமி, ஒரு மலை மேல புகை வந்துட்டு இருக்கு, அங்க நெருப்பே பார்க்கல, ஆனா நெருப்பு இருக்குன்னு நான் ஊகிக்கணும். புகை இருக்கிறபடியால் நெருப்பு இருக்கணும், நெருப்பு இருந்தாதான் புகையும் அப்படி சொல்லுவா அடிக்கடி, எல்லாரும் சொல்லுவாரோ. அப்படி இருக்கச்சதே, ஆனா ஊகிக்கிறோமனோ. இது அனுமானமும் கஷ்டம்தான், ஏன்னா நான் கண்ணால பார்க்கல. சப்தமும் நான் கண்ணால பார்க்கல, ரெண்டுமே கஷ்டப்படுத்தும், கஷ்டம்தான். ஆனா இந்த பிரத்யட்சம் என்னால கஷ்டமே கிடையாது, சுலபமா இருக்கணும். இப்ப பிரத்யட்சம் இல்லையா, அக்ஷ பிரத்யட்சம்னா என்னது? ஒவ்வொன்னா பார்த்துன்னு வரணும். பிரத்யட்சம்னா அக்ஷன்னா கண்ணு, அக்ஷன்னா கண்ணு. பிரத்யக்ஷ பிரத்யக்ஷ கண் முன்னால் என்ன புரியுதா? அக்ஷன்னா கண்ணு, தசயதா கப்யாசம் புண்டரீக ஏவம் அக்ஷினி, சாஸ்திர வாக்கியம். இதுலதான் யாருக்கு? சுவாமி எம்பெருமானா இருக்கும், யாதோ பிரகாசம் இருக்கும். இதுலதான் பெரிய பிணக்கே ஏற்பட்டது இந்த வாக்கியத்துலதான். தசயதா கப்யாசம் புண்டரீக ஏவம் அக்ஷினி, அக்ஷினின்னு இருக்கு இல்லையா, அக்ஷி, அக்ஷினா கண்ணு, அக்ஷினி 2 கண்கள். இப்ப அக்ஷன கண்ணு, பிரத்யக்ஷ பிரத்யக்ஷன கண் முன்னால், கண் முன்னால் எதை பார்க்கிறாயோ அதுதான், கண் முன்னால் எதை பார்க்கிறாயோ அதுதான் பிரத்யக்ஷம். சொன்னோம். அப்ப காதுல ஒண்ணு கேட்கிறேன் சுவாமி, அது பிரத்யக்ஷம் இல்லையா? மூக்குல ஒண்ணு முகர்றேன் சுவாமி, அது பிரத்யக்ஷம் இல்லையா? வாயால ஒண்ணு சுவைக்கிறேன் சுவாமி, அது பிரத்யக்ஷம் இல்லையா? அதாவது நாக்கால ருசிக்கிறது. அதுக்கு மேல தோளாட தொடரும் சுவாமி, அது பிரத்யக்ஷம் இல்லையானா? அதுவும் பிரத்யக்ஷம் தான். இதுல காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ, அதுவும் பிரத்யக்ஷ பிரமாணம் தான். ஏன்னா இப்ப புரியத்துக்காக சொல்றேன். இப்ப காலட்சேபம் முடிஞ்ச உடனே இந்த காலட்சேப இந்த ரெக்கார்டிங்க சுவாமி அனுப்ப போறாரு. நீங்க கேட்டா அதையும் கண்ணு முன்னாடி தெரிய மாட்டேன், அது வீடியோவோ அமிச்சா தெரிய போறேன்.
அப்ப கூட நான் பிரத்யட்சமா தெரியுமானா தெரிய மாட்டேன், ஏதோ நிழற்படம் தானே அது. அப்ப அது ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப கண்ணால பாக்குறேன், காதால கேட்கிறேன் இல்லைன்னு. சில பேர்னா படமே தெரியாம காதால கேட்கிறா இல்லையா? அது பிரத்யட்சம் இல்லையானா? பிரத்யட்சம். ஏன்னா கேட்ட உடனே, இந்த குரலை கேட்ட உடனே இன்னார் சொல்றான்னு சொல்ற மோனம், அவரை பார்க்கல. பார்க்கறதுக்கு முன்னாடி சுவாமி இன்னொருடைய வார்த்தை சுவாமி அடி தெரியும் அந்த சுவாமி அப்படின்னு சொல்ற மனம், அப்ப அதுவும் பிரத்யட்சம். காதால கேட்கறதும் பிரத்யட்சம், கண்ணால பார்க்கறதும் சத்தியம், மூக்கால நுகர்றது. திருவல்லிக்கேணி சக்கரபங்கல் வாசனை ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி சொல்றோம். அந்த வாசனை பார்த்தோன்னே திருவல்லிக்கேணி சக்கரபங்கல், இது புளியோதரை, இது மைசூர் பாக்கு, இது இது சாத்தமது அப்படின்னு சொல்றோமோ. அப்ப மூக்கால நுகரக்கூடிய இருக்கு இல்லையா, அதுவும் அதுன்னு தெரியறது. அதுக்கு மேல இன்னொன்னு என்ன, நாக்கால ருசிக்கிறோமோனோ. கண்ணால பார்க்கவே இல்லை. ஒரு சுவாமி என்ன பண்ணாரு, கையில எடுத்து வாயில போட்டார். என்னன்னு சொல்லுவேன் சுவாமி, வெண்டக்கா சுவாமி, வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கலையே சொல்றீங்களா? அப்ப நாக்கால் ருசி சொல்றோமோனோ. அப்ப தோல் முன்னாடி தொட்டு உணர்றமோனோ. ஒருத்தர் கண்ணு தெரியல, தொடரார், தொட்ட உடனே இது என்ன, இது என்ன வஸ்து, இது கட்டையா, இது இரும்பா, இது மனுஷனா, இல்ல தோலான்னு சொல்றாரனோ. அப்ப தோலால் தொட்டு உணர்றமோனோ, உள்ளதை உள்ளபடி உணர்றமோனோ. அப்ப காது என்ன, மூக்கு என்ன, நாக்கு என்ன, தோல் என்ன, கண் என்ன, அஞ்சையும் சேர்க்கணும். இந்த அஞ்சுமே பிரத்யட்சத்துக்கு அனுகூலம். என்ன பண்ணுவோம், பிரத்யட்சம் இதெல்லாம் நமக்கு தெரியாது. பிரத்யட்சம் நிறைய பார்த்தாங்கப்பா, பார்க்கணுன்ற அவசியமே இல்லை, கேட்டா கூட பிரத்யட்சம் தான். இது சொல்ல வந்த அப்ப தெரியல. ஆக அப்படிப்பட்ட இதெல்லாம் உணர்ந்துருமா. ஆக உள்ளதை உள்ளபடி அறிவதற்கு உண்டான ஞானம்தான் பிரமா. இதுதான் ஃபார்முலா, முதல் ஃபார்முலா. அது இதை உடவே படாது, இதை உடவே படாது. உள்ளதை உள்ளபடி உணர்வதற்கு அறிவதற்கு உண்டான ஞானம் தான் பிரமா. அதாவது இந்த இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்னொன்னு என்ன தெரியுமா, இன்னொன்னு என்ன தெரியுமா, ரெண்டு ஞாபகத்துல நல்லா வச்சுக்கணும். பிரத்யட்சத்துக்கு ரெண்டு ஞாபகம் இருக்கணும். விவகாரம் இருக்கணும், உள்ளதை உள்ளபடி அறியணும். விவகாரம்னா விவகாரம் பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த விவகாரம் இல்லை. விவகாரம்னா என்னன்னா, அதற்கு ஏதாவது ஒரு வஸ்து, ஏதாவது ஒண்ணு நம்முடைய செயல்பாடா இருக்கணும். அதான் விவகாரம்னு பேரு. அதுக்கு ஒரு நான் இருக்கதா நான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் விவகாரம்னா. காட்சிக அதாவது காய்க விவகாரம், வாச்சிக விவகாரம் ரெண்டு உண்டு. புஸ்தகம் என்று சொல்வது வாச்சிக விவகாரம். இதை புரட்டி நன்னா படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்றது காய்க விவகாரம். விவகாரம்னா நம்ம ஏதோ செயலா செய்யறோமான தான் விவகாரம்னு பேரு. புஸ்தகம்னு சொல்றேன்னு வச்சுக்கேன், இது வாயால சொல்லப்பட்ட விவகாரம். அதை படி அப்படின்னு சொன்னேன், அதை படின்னு சொன்னேன், படிக்கிறாருன்னா அதுக்கு காய்க விவகாரம். அந்த இரண்டிற்கும் அது ரெண்டுக்குமே அது உதவும். படிக்கிறதுக்கும் உதவுறது, அதே போல அந்த புஸ்தகம் தெரிஞ்சு கொள்றதுக்கும் உதவுறது. அப்படின்னா நாம் அன்றாட வாழ்க்கையில் உதவினால்தான் ஞானம். இந்த பிரத்யக்ஷ ஞானம் இருக்கே அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இது அப்போதே வச்சுட்டு இருக்கா. நாம என்ன நினைக்கிறோம், அன்றாட வாழ்க்கைக்கு அறிவியல் பார்த்தா போறோம்னு நினைக்கிறோம். கிடையாது. அன்றாட வாழ்க்கைக்கு பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் இந்த மூணுமே முக்கியம். அப்ப நித்தியபடியே இதை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நாம நினைக்கிறது விஞ்ஞானம் படித்தா ஞானம் வரும். ஏன்னா நம்முடைய சம்பிரதாயமோ இதெல்லாம் இந்த சாஸ்திரமோ அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படாது. அநேகமே இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டா. சுவாமி குழந்தைய கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் என்ன பாடம்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னா, இப்பவே எனக்கு சுவாமி அதெல்லாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வரலாம், இப்பெல்லாம் குழந்தை இதை படிக்கட்டும், சயின்ஸ் எல்லாம் படிக்கட்டும். இதனால்தான் பாடா போறது காரணமே. இந்த நிலையிலேயே பூர்ணமான ஞானம் இதுலதான் வரும், அதுல வராது. ஏன்னா அது மாறுதலுக்கு உட்பட்டே இருக்கும் விஞ்ஞானம். இது மாறுமான மாறவே வராது. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் மாறுமான சமுதாயத்துல அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுறது இதுதான். ஏன்னா ஆத்ம பரமாத்ம ஞானம்னாலே அன்றாட வாழ்க்கைக்கு அது பயன்படாதுன்னு ஒரு சாரருடைய கருத்து, ரொம்ப தவறான கருத்து. ஆத்ம பரமாத்மா ஞானம்தான் அன்றாட வாழ்க்கைக்கே பயன்படக்கூடியது. இதுதான் அறிவியல். அறிவியல்னா நான் எதுக்கு சொல்றேன்னா, அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது வித்தியாசம் என்னன்னு சொன்னேன். இது நம்முடைய வாழ்க்கையே எப்படி, நான் யார் எப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோனோ, எதுக்காக இருக்கேன்னு புரிஞ்சுக்கிறோமோனோ,
என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோமோ இந்த ஆத்ம பரமாத்ம விவகாரத்துல வந்துட்டு இருக்க தவிர மற்றதுல வராது. இருக்கட்டும். அப்ப அவர்கள் சொல்றது என்னன்னா, இதுல இந்த விஷயமே ஞானமே நித்தியபடி வாழ்க்கையில் பயன்பட்டால்தான். இதுல இருந்து என்ன தெரியுது? ஆத்ம பரமாத்மா ஞானம் இருந்தா தான் நித்தியபடி வாழ்க்கையேன்னு தெரியுது. அது இல்லாம ஆத்ம பரமாத்மா ஞானம் இல்லை சுவாமி இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. ஒரு பிரயோஜனம் இல்லை. சரீரத்தையே பார்த்துட்டு இருப்பேன், நான் யாரும் விட்டுருவேன். நான் சரீரம் இல்லையே, எதுக்கு சொல்ல வேண்டாம், அதான் ரொம்ப முக்கியம். ஆக ஆத்ம பரமாத்மா ஞானம் ஏற்பட்டால்தான் அதுதான் விவகாரத்துக்கு ஏற்படக்கூடிய ஞானம். நல்லா பாருங்க, விவகாரத்துக்குன்னா ஏதோ ஒரு ஒரு பிராக்டிஸ்ல கொண்டு வரணுமோ அதுதான் விவகாரம். ஆத்ம பரமாத்மா ஞானம் தான் உள்ளதை உள்ளபடி அறிதல். ரெண்டு சொன்னேன், உள்ளதை உள்ளபடி அறிதல் ஒண்ணு, விவகாரம் ஏற்படணும்னு சொன்னனோ. இந்த ரெண்டுமே எப்ப ஏற்படும்னா ஆத்ம பரமாத்மா ஞானம் வந்ததான் ஏற்படும். இன்னைக்கு வரல அறிவியல்காரத சொல்லிட்டு இருக்காளே, அதெல்லாம் இந்த ரெண்டு வருமானம் வராது. இந்த முதல்ல உள்ளதை உள்ளபடி அறிதல் வராது, வரவே வராது. வருமா எங்க சுவாமி? நான் அதை பார்த்தேன், அது அந்த மாதிரி இருந்ததுமான தர உள்ளதை உள்ளபடி அறிந்து விவகாரம் வரணுமனோ. அப்பதான் பேச்சுவாக்கிலும் சொல்ல முடியும், அப்பதான் செயல்பட முடியும். எதில்னா பக்தி பிரபத்தில செயல்படணும். பக்தி என்பது அன்றாட வாழ்க்கையில் வர வேண்டியது. பிரபக்தியும் இது விவகாரம் என்பது வாச்சிகமாகவும் மானசீகமாகவும் காய்கமாகவும் இதுவும் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரும் என்றாலே இதற்கு அடிப்படையில் சரியான புத்தி ஏற்படும். இந்த ஞானத்தை ஏற்படுத்தும் கருவிதான் பிரமாணம். அப்ப ஆத்ம பரமாத்மா ஞானம், உள்ளதை உள்ளபடி அறிதல், விவகாரம் ஏற்படுவதற்கு எது பிரமாணம்? காய்க வாச்சிக்க மானசீகமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சரியான புத்தி ஏற்படணுமோ. அந்த சரியான புத்தி ஏற்படுத்தின பிரமாணம். பிரத்யட்சம் என்கிற பிரமாணத்தை வைத்துக் கொண்டு பிரமா ஏற்படுகிறது. பிரத்யட்சம் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், இது பிரமாணம். அது என் புத்திக்கு வருது, என் புத்திக்கு வந்தோடனே இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப பிரத்யட்சம் என்கிற கரணத்தை வைத்துக் கொண்டுதான் பிரமா ஏற்படுறது. பிரத்யட்சம், இந்த பிரத்யட்சம் 5 விதமான பிரத்யட்சம். கண்ணால பார்ப்பது, காதால கேட்பது, மூக்கால நுகர்வது, நாக்கால ருசிப்பது, கையாலே தொடுவது. புரியுறதும்? 5 விதமான பிரத்யட்சங்கள். அந்த பிரத்யட்சம் இல்லையா? ஆகா, இந்த பிரத்யட்சம் கரணத்தை வைத்துக்கொண்டு ஒரு பிரமா ஏற்படுது. அந்த பிரமாகரணம் தான் பிரமாணம். பிரமாகரணம் தான் பிரமாணம். பிரமா என்கிற உண்மை அறிவை எது கருவியாக இருந்து ஏற்படுத்திக் கொள்வதோ அது பிரமாணம். எனக்கு புத்தியே நல்ல பிரமா என்கிற அறிவை, பிரமா என்கிற உண்மை அறிவை என்ன பண்ணுங்க. அறிவுன்னா இங்க ஒரு கயத்தை பார்த்து நான் பாம்புன்னு சொன்னேன், அது உண்மை அறிவா? கிடையாது. பிரமா என்கிற உண்மை அறிவை எது எது கருவியாக இருந்து ஏற்படுத்தி கொடுக்கிறதோ அது பிரமாணம். சரி, இப்ப இந்த பிரமாணம் 3ஆக பிரிக்கப்படுகிறது. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். பிரமாணத்தால் அறியப்படுவது பிரமேயம். பிரமாணத்தால் அறியப்படுவது பிரமேயம், தெரியுது. இப்ப அறிந்து கொள்வது எது? பிரமேயம். இப்ப நம்ம முன்னோடு பார்த்தோம், பிரகிருதி, காலம், ஜீவன், பரமாத்மா, ஏகாந்தி, பரமைகாந்தி, இது இத்தனையும் பிரமேயம். பிரமேயத்துல என்ன பாருங்க, திரவியம் அத்ரவியம், அது மட்டும் இல்ல, ஜீவன், ஈஸ்வரன், பகவான் 5 நிலை, பக்தனுடைய 5 நிலை, நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், இதெல்லாமே என்னன்னா பிரமேயம் தான். எல்லாமே பிரமேயம் தான். அப்ப பிரமாணத்தை கொண்டுதான் இதெல்லாம் பிரமேயம். பாருங்க, பிரமாணம் இல்லைன்னா இதெல்லாம் தெரியுமானா தெரியாது. பிரமாணத்தை கொண்டுதான் இது அத்தனையும் தெரிஞ்சுக்கிறேன், பிரமேயம் தான். இப்ப அறிவித்து தான் பிரத்யட்சமோ அனுமானமோ சப்தமோ என்பது. இப்ப இதெல்லாம் எது அறிவிக்கும்? பிரத்யட்ச, அனுமான, சப்தம். இந்த 3 பிரமாணம் என்ற உடனே 3 பிரமாணம் சொன்ன, 3 பிரமாணம் சொன்ன உடனே 30 ஆட்சேபம் வந்துருச்சு. 30 ஆட்சேபம் வந்துருச்சு. அவரவர்களுக்கு ஒவ்வொரு பிரமாணமாக கொண்டு ஆட்சேபிக்கிறார். ஒவ்வொரு பிரமாணமாக கொண்டு ஆட்சேபிக்கிறார். என்னன்னா ஒருத்தர் ஒண்ணு, இதுவே பிரமாணம் இல்லை, பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லை, அனுமானம் பிரமாணம் இல்லை, சப்தம் பிரமாணம் இல்லை, இந்த 3 பிரமாணம் இல்லைன்னு ஒரு கட்சி. இன்னொன்னு என்ன சொல்லுது, இந்த 3 தவிர 30 பிரமாணம் இருக்குன்னு ஒரு கட்சி. ஆனா
இன்னொன்னு என்ன சொல்றது, இந்த 30 பிரமாணம் இல்லை, இந்த 3 பிரமாதம் இல்லை, இன்னொரு 2 இருக்கு அதுதான் அப்படின்னு ஒரு கட்சி. இன்னொருத்தர் என்ன சொல்றான்னா 8 பிரமாணங்கள் இருக்கு, 8 பிரமாணங்கள் அடுத்த காலட்சேபத்தில் சொல்றேன், 8 பிரமாணங்கள் இருக்கு, அந்த 8 பிரமாணத்தை எடுக்கணும் அப்படின்னு இன்னொரு கட்சி இருக்கு. இந்த மாதிரி கட்சி வந்துருச்சுன்னா அப்ப பிரமாணம் என்ன இருக்கணும், விவகாரம் இருக்கணும், உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் பிரமாணம். விவகாரம் இருக்கணும். இப்ப புஸ்தகத்தை பாரு அப்படின்னு புத்தகம்னு சொன்னா அதுக்கு வாச்சிக்க விவகாரம், அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா அதுக்கு காய்க விவகாரம். என்ன புரியுது? அப்ப வாச்சிக்க விவகாரம் காய்க விவகாரம் இருக்கணும். அந்த மாதிரி இல்லாம நீ பிரமாணம் சொல்லியாச்சுன்னா அது பிரமாணமா ஒத்துக்கொள்ள முடியாது. இந்த ரெண்டுமே இந்த 3 பிரமாணத்துக்கு உண்டு. பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு உண்டு, அனுமான பிரமாணத்துக்கு உண்டு, சப்த பிரமாணத்துக்கு உண்டு. இப்ப என்ன ஆட்சேபம்னா, இல்ல சுவாமி பிரமாணம் 3 கிடையாது, 30 இருக்கு ஒரு கட்சி, 30 கிடையாது ஏதோ 2 இருக்கு ஒரு கட்சி. இது ஸ்ரீபாஷ்யத்தின் மறு சொல்வார். என்ன சொல்றாருன்னா, இதை தவிர ஒன்னு எடுத்துக்கிறா இல்லையா, பிரம்மம் காரணம்னு ஒரு சுவாமி சாய்ப்பார். பிரம்மம் தான் காரணம் அப்படின்னு சுவாமி சாய்ப்பார். உடனே ஒருத்தர் வருவார், பிரம்மமா காரணம், ஆமா சார் நான் ஒத்துக்கிறேன், பிரம்மமும் காரணம் ஜீவாத்மாவும் காரணம், என்னையே வச்சுக்கோங்க அவர் சொல்லுவாரு. சில பேர் சொல்றா இல்லையா, அவரு கடவுள் தான் நானும் கடவுள் தான் அப்படின்றா இல்லையா, ஜீவாத்மா காரணமான்னு. இல்ல பிரம்மமே காரணம் அப்படின்னு நம்ம சொன்ன வச்சுக்க, இன்னொரு கட்சி வரும், பிரம்மத்தை காரணம் சொல்லாதே, பிரம்மத்தை காரணம் சொல்லாதே, ஆகாசம் காரணம், பிருத்திவி காரணம், ஒவ்வொன்றும் அவ தன்னெஞ்சில் தோத்தினதை சொல்லி. ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஞானத்தை நன்னா, அதாவது வெற்றிரேக்கமாக எப்படிலாம் ஞானத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம், நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸ்ரீபாஷ்யம் வாசிச்சாலே ரொம்ப ஆச்சரியமான. அதனால்தான் அன்னைக்கு அந்த காலத்துல அடிய சொல்றேன், யாரும் தவறா நினைக்க வேண்டாம், அந்த காலத்துல ஜட்ஜஸ் ஆகட்டும் வக்கீலா இருக்கிறோம்னா அநேகமா என்ன பாருங்க, இந்த பிரம்மசூத்திரத்தை வாசிச்சவாள் தான் இருப்பான். அநேகமா பிராமணால் தான் இருப்பான் பிரம்மசூத்திர வாசிச்சவாள். ஏன்னா அவளுக்கு தான் தர்க்க சாஸ்திரம், நியாயசாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம்னால தெரியும், உண்மையை உள்ளபடி சொல்லுவார். இன்னைக்கு பொய் சொல்லணுன்றதுக்குன்னே ஒரு நிலை இருக்கு. எப்படி பண்ணா அவனை கொலை பண்ணியிருக்கா, அவனை வந்து எப்படி அவனை தப்பிக்க விடலன்னா அதுக்குன்னு தெரியாம வெளியே வச்சுட்டு இருக்கா. இருக்கட்டும், எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப பிரம்மத்தை தவிர 100 காரணம் சொல்லுவா, பிரம்மம் காரணம் கிடையாது, 100 காரணம் சொல்றா இல்லையா. இன்னொரு வாதம் வரும், ஆக இந்த மாதிரி பிரம்மமே காரணம் கிடையாது ஸ்தாபிக்கிற மனம். இதத்தான் அயோக விவச்சேதம் அந்நியோக விவச்சேதம், அயோக விவச்சேதம் அந்நியோக விவச்சேதம் ரெண்டா சொல்லுவார். இத போல நிறைய வாதங்கள் வரும். இப்ப இது நமக்கு பிரமாணங்கள் என்னது 3 தான். ஆனா 30ன்னு சொல்றா, 8ன்னு சொல்றா, என்னன்னு பார்க்கலாம், நாளை தினம் பார்க்கலாம். ஆழ்வார் பெருமானார் ஜிய திருவிலேசனும் ஆசாரியன் திருவிலேசனும் பகவதால் திருவடிகளே சரணம். சந்தைகளை சார்ந்த அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். சப்தஸ்பர்ச ரூபரசகந்தங்கள் புரிஞ்சிருக்கும், எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளை சாயங்காலம் உண்டு இது காலட்சேபம் 5 மணிக்கு. அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகாடியன். அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாயன். அந்த சப்தரூத இதுல திரவியத்துல இருக்கிறப்ப அப்பயே அது முழுமையாவே ஆயிடாத சாமி, அத்ரவியம் வந்தாதான் அந்த முழு இதுவே ஆகுமா? அது இல்ல, அத்ரவியம் வந்தா இல்ல, அது முழுமையா ஆயிடுச்சுன்னா அத்ரவியமா போயிடும். ஓ, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதுல இருக்கும், இதுல இருக்கும், அத்ரவியமா போயிடும். குணமா ஆயிடுச்சுன்னா அது அத்ரவியமா போயிடும். குணம் இல்லாம அது இதுவா இருந்துச்சுன்னா, அது எது தன்மாத்திரையா இருந்துச்சுன்னா, தன்மாத்திரையா இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், திரவியமா இருக்கும். இப்ப ஆகாசம்னா சொல்றப்ப இந்த சப்தம்ன்றது தானே இருக்கு, அது எப்படி அந்த தன்மை பாதிதான் இருந்துட்டு இருக்குமா என்ன, எப்படி அது வருங்கிற குணம் வர்ணமே. இதெல்லாம் சிருஷ்டிக்கும் போது நான் சொல்றேன், இந்த இதெல்லாம் வந்து சிருஷ்டிக்கும் போதுதான், சிருஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அத்ரவியத்துக்கு தான் இருக்கும். போதுதான் என்ன ஆகும்னா, அப்ப ஒன்னும் ஆகாசமும் உருவாகலையே, உருவாகிறதுக்கு முன்னாடி சப்த தன்மாத்திரையா இருக்கும், அப்ப அது என்னது திரவியமா இருக்கும், திரவியமா. சரி, அந்த முன்னாடி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைமை. அடியன் சாமி
தன்யோஸ்மி சுவாமி. அப்புறம் இன்னொன்னு சுவாமி, ஆழ்வார்களுக்கு கர்மமே தீண்டாத சுவாமி. ஆனா தீண்டாதுல கர்மம் இல்ல, அவெல்லாம் கர்மம் இல்லாதவ, கர்மமே இல்லாதவா தானா? நித்தியசூரிகள் தான் ஆழ்வார்லாம் அவதாரம் பண்றான். அவங்களுக்கு ஏது கர்மா? அடியேன் சுவாமி. சுவாமி ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க கிருஷ்ணன். அந்த இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போதே பிரமாணம் பிரமேயம் சொல்றதே, பிரமேயமே ஈஸ்வரன் தானே. அப்ப இங்க கீழே வேற ஒரு ஈஸ்வரன் வருது, அஜடத்துல இருந்து பிரிஞ்சு அந்த இதுல பிரத்யக்கு பராக்குன்னு வருது. பிரத்யக்ல ஒரு ரெண்டு பேர் இருக்கா, ஜீவாத்மா பரமாத்மா. அங்க ஈஸ்வரன் வருது இல்ல, ஆக்சுவலா அந்த பிரமேயம் தானே அங்க ஈஸ்வரன். இல்ல இங்க பிரமாணம் பிரமேயம் பொதுவா எடுத்தாச்சு, யாருன்னு அங்க சொல்ல. அதை பிரிச்சுட்டு வரைச்சே திரவியம் அத்ரவியம்னு பிரிச்சோம். நல்லா புரியுறதா? புரியுது சொன்ன, அது புரியுது. பிரமேயம் எனக்கு சிவபெருமான் எடுத்துக்கிறேன், பிரமேயம் எனக்கு பிரம்மா எடுத்துக்கிறேன், பிரமேயம் எனக்கு சுப்பிரமணியன் எடுத்துக்கிறேன். சொல்ல ஒண்ணும் அடி சிட்டிலிருந்து பிரிச்சுன்னு வரணும். பிரிச்சுன்னு வரைச்சு அந்த பிரிவு எங்க நிக்கிறதுன்னு பார்க்கணும். அப்ப முதல்ல பிரமேயம், அந்த பிரமேயத்துல திரவியம் அத்ரவியம் ஆச்சு. அந்த அத்ரவியத்துல அஜடம் ஜடம் வந்துடுத்து. அந்த அஜடத்துல பராக்கு பிரத்யக் வந்துட்டு, அந்த பிரத்யக்ல ஜீவன் ஈஸ்வரன் வந்தார். ஓகே. சோ பிரமேயம்ன்றது கண்டிப்பா ஸ்ரீமன் நாராயணன் எடுத்துக்கணும், யார் வேணா இருக்கலாம். அந்த பிரமாணம் எது ஸ்டார்டிங்ல ஏன்னா இப்ப ஒருத்தர் பொதுவா வாதம் பண்ணிட்டு இருக்கேன், வாதம் பண்ணிட்டு இருக்கச்சே நான் இன்னாரும் கிடையாதுன்றச்சே, அப்ப காமனை தான் பேசணும். அங்க ஆழ்வார் தான் பிரதானம், சிவன் நாராயணன் தான் பிரதானம் சொல்லப்படாது. ஸ்ரீபாஷ்யத்துல இதுதான் பெரிய குறை. அதனால்தான் ஸ்ரீபாஷ்யத்துல சரணாகதி சாஸ்திரத்தை எடுக்கவே இல்லை சுவாமி ராமானுஜர். எல்லாம் பக்தி சாஸ்திரம் தான் அங்க எடுத்திருக்காரு. ஏன்னா அங்க அப்படிதான் பேசணும். அதனால அங்க அதுக்கப்புறம் தனியா கத்தியத்திரை வந்தது கூட சரணாகதி எடுத்திருக்காரு. இது ஒண்ணு சுவாமி. செகண்ட் டவுட் அந்த தர்மபரன் அர்த்த காமபரன் தர்மபரன் பண்றோம். தர்மபரன்ல தேவதாந்தர பரன் பகவத் பரன், மறுபடியும் பகவத் பரன்றவன் பக்தனா ஆயிடுவான்ல. அப்ப அங்க ஒரு பக்தன் பகவத் பரன் அதோட அது நின்றுடுத்தோ. அது முமுட்சுலிருந்து அர்த்த காமபரன் அந்த அட்டவணையை பாருங்க. தர்ம காம பரன் வந்த உடனே அந்த தர்ம காம பரனை ரெண்டா பிரிக்கச்ச தேவதாந்தர பரன் பகவத் பரன் அதோட நின்றுட்டு. ஏன்னா அவன் புபுட்சு, அவன் மோட்சத்துல இச்சை இல்லை. அவனுக்கு மோட்சத்துல இச்சை இருக்கிறவனுக்கு தான் கைவல்யார்த்தி பரம மோட்சாத்தின் பிரிச்சு, பரம மோட்சாத்திய பக்தன்னு பிரபன்னன்னு பிரிச்சு, பிரபன்னன்னு ஏகாந்தி பரமைகாந்தின்னு பிரிச்சு, அதுக்கப்புறம் பரமைகாந்திய திருப்தன் ஆர்த்தன்னு பிரிக்கிறான். இல்ல இப்ப இந்த இடத்துல இந்த பகவத் பரன் சொல்ற அந்த ஒரு நிலைக்கும் அங்க பக்தன்னு சொல்ற அந்த இதுக்கும் பகவத் பரன் தானே இருக்க முடியும், பக்தனா இருக்க முடியும். பகவத் பரன்னா என்ன அர்த்தம்னா, அர்த்த காம பரன்னா புபுட்சு, புபுட்சுனாலே ஐஸ்வர்யார்த்தின்னு பேரு. அர்த்த காம பரன்னா அவனுக்கு சம்பாதிக்கத்திலே குறி, அதுல இருக்கிறவன் அர்த்த காம பரன்னு பேரு. அதே சம்பாதிச்சு அனுபவிக்கணும், அதுலயே குறி அர்த்த காம பரன். தர்ம பரன்னா அவனுக்கு தர்மம் பண்ணணும், அதுல குறியா இருப்பார். ஆனா அப்ப அவன் பகவானை ஒத்துக்கல. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கா. நான் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன், பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன்வா, என்ன சொல்ல பகவானெல்லாம் ஒத்துக்க மாட்டா. அந்த மாதிரி பண்றேன்னா அவளுக்கு தர்மபரன் பேரு. அந்த தர்மபரனை ரெண்டா பிரிக்கச்சு தேவதாந்திர தர்மபரன் பகவத் தர்மபரன். அப்படின்னா பகவானை முன்னிட்டு கொண்டு தர்மம் பண்றா. என்னன்னா எதுவும் இருக்குன்னு சொல்றாளே, அதனால நான் தர்மம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு மோட்சம் போகணும்னு ஆசை இல்லை. தர்மம் பண்ணா நல்லதுன்னு சொன்னா நான் இங்க இருக்கிறது நல்லது நடக்கும்னு சொல்றா, அதனால நான் தர்மம் பண்றேன். அந்த தர்மம் பண்ணும்போது சிவன் நாராயணன் நினைச்சு பிரம்மம் பண்றேன். அந்த தர்மம் பண்ணும்போது யாரோ சுப்பிரமணியனோ சிவனோ பிரம்மாவை குறித்து தர்மம் பண்றேன். அதுதான் தேவதாந்திர பரன், இது பகவத் பரன். அவளுக்கு மோட்சத்துல இச்சை இல்லை. அதாவது பெருமாளை கூட மோட்சத்துக்காக இல்லாம மத்த எதுக்காக பண்ணா அது சேவிக்கிறா. இங்கே இருக்கணும், நன்னா இருக்கணும். நான் தர்மம் பண்ணா நன்னா இருப்பேனோ, என்ன இங்கே நன்னா வச்சுக்கோ.
நான் உங்களுக்கு மகாலட்சுமி ஆத்துக்காரரா பாக்குறாங்க. அதனாலதான் புபுட்சு கணக்குல அதை எடுத்திருக்காரு. அவனா ஐஸ்வர்யார்த்தி தான். சுவாமி நம்ம எல்லாருமே பக்தன் பக்தன் சொல்லிட்டு இருக்கிறது. அப்ப முமுட்சுல இதுவா இதுல மோட்சத்துல ஆசை மட்டும்தான் வந்தாச்சுன்னாதான் மோட்சத்துல இச்சை இருக்கிறவன் வந்தாதான் அவன் மோட்சத்துக்கு போறான்னு அர்த்தம். புபுட்சு மோட்சத்துக்கு போல, அந்த சைடு பூர்த்தியா தள்ளியாச்சு. கரெக்ட். இப்போ நல்ல கைவல்யார்த்தி, அதுக்கும் பரம மோட்சார்த்தி, அதுக்கப்புறம் பக்தன் பிரபன்னன், அந்த பிரபன்னன் ஏகாந்தி பரமைகாந்தி, அவன் திருப்தன் ஆர்த்தன். சூப்பர் சூப்பர் சாங். நீங்க ஒண்ணு எடுக்கும் போது ஐ திங்க் நல்லா பெர்ஃபெக்ட்டா இதுவா டீடைல்டா சொல்லியே சொன்னேன். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஆனா அந்தந்த கட்டம் வரும்போது இப்ப சொன்னது ஞாபகம் வச்சிருந்தேன்னா புரிஞ்சிடும். ஒண்ணு சிரமமே இல்லை. அந்தந்த கட்டம் வரும்போது அது அப்படியே புரிஞ்சிடும். இப்ப ஒண்ணுமே இல்ல, சப்தஸ்பர்ச ரூப ரசங்கள் குழப்பமா இருந்ததுனோ, இங்கேயும் வந்திருக்கு அங்கேயும் வந்துருக்கு, இப்ப அந்த குழப்பம் தீர்ந்து விட்டோம். கரெக்ட் சார். அதே போலதான் ஒவ்வொன்றும் நிறைய இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குதுல. சாஸ்திரம்னு சொன்னாலே குழப்பம் நிறைய இருக்கு சுவாமி. அதனாலதான் வேண்டாம் சுவாமி, எங்க ஆழ்வார் சீசித்து ஒண்ணுமே போறோம். அப்படிதான் இருக்கு. கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு. இப்ப இந்த யதீந்திர தீபிகே சின்ன ஒரு இதுவே இவ்வளவு கன்ஃபியூஷன் இவ்வளவு இது இருக்குன்னு போது, ஆனா நம்ம பூர்வாச்சாரர்கள் எவ்வளவு சிரமப்பட்டுப்பா பாருங்க அவரெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு. நம்ம ஆனந்தமா இருந்துட்டு இருக்கோம். அவ சிரமப்பட்டு நமக்காக இந்த கிரந்தத்தை கொடுத்துருக்கா. இல்லைன்னா நமக்கு இந்த ஆனந்தம் கிடைச்சவே இருக்காது. எங்கேயோ ஒரு மூலையில படுத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு கொடுத்துருக்காது. அத்ரவியம் திரவியம் சொன்னோம், நம்ம திரவியத்தை பார்க்க முடியாது. ஸ்ரீமதி ராமானுஜாயன் டவுட் கேக்குறாங்க. சொல்லுங்கம்மா. அத்ரவியம் திரவியம் சொல்றோம், ஆனா திரவியத்தை பார்க்க முடியாது. ஜடப்பொருளா இருக்கு இல்லையா? ஜடப்பொருளா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஞான சூன்யமா இருக்கும். பிரகிருதி 24 தத்துவங்கள் நம்மளால பார்க்க முடியறதா பார்க்க முடியலையா? அதனாலதான் திரவியத்துல போய் சேர்றது. ஆமா, திரவியத்துல சேர்றது. பிரகிருதி 24 தத்துவங்கள் நம்மளால பார்க்க முடியறதா இல்லையா? பாக்குறோமே, ஆகாசத்தை பாக்குறோம், பிருத்திவி தேய்ச்சி வாயு ஆகாசம் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும். பட் அது அத்ரவியத்துல போயிடும்ல, அத்ரவியத்துல போயிடும். என்னமா? அது அத்ரவியத்துல போயிடும். புரியல. இல்ல பார்க்க முடிஞ்சா அது அத்ரவியத்துல போயிடும். பாக்குறோமே, ஏன் ஆகாசத்தை பாக்குறோம், தண்ணீரை பாக்குறோம், தீய பாக்குறோம். சுவாமி தன்மாத்திரைகளை பார்க்க முடியாது இல்ல? என்னமா? தன்மாத்திரைகள் சிருஷ்டி காலத்துலதான் அதை நம்மளால பார்க்க முடியாது. பார்க்க முடியாது, உருவாகலையே, நாமே உருவாகலையே. அப்ப இதெல்லாம் சிருஷ்டிச்ச பிறகுதான் நம்மளை உருவாக்குறாங்க. பாக்குறது பார்க்க முடியாதுன்றத வச்சா திரவியம் அத்ரவியம் ஆக்சுவலா அப்படி இல்ல போல இருக்குல்ல? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இப்ப அத்ரவியம்னு வந்துட்டாலே, அத்ரவியம் வந்துட்டாலே நம்மால உணர முடியுமே தவிர புண்ணிய பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டம் தான். இப்ப சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்கள் இதெல்லாம் குணங்கள். குணங்கள் பிருத்திவிக்கு இருக்கக்கூடிய குணம் என்ன? கந்தம். அதே சப்தம் ஆகாசத்து உண்டான சப்தம் உணர முடியாது. அப்புக்கு அதே மாதிரி வாயுக்குண்டான குணம் என்ன? ஸ்பரிசம். அதே போல அப்புக்குண்டான குணம் என்ன? ரசம். தீக்குண்டான குணம் என்ன? ரூபம். ரூபத்தை பாக்குறமே, ரசத்தை உணர்றமே. சிலதெல்லாம் பார்க்கலாம், சிலதெல்லாம் பார்க்க முடியாது, சிலதெல்லாம் உணரலாம், சிலதெல்லாம் உணரக்கூட முடியாது. பிரத்யக்ஷம் சொன்ன மாதிரி, அதாவது பார்த்தா மட்டும்தான் பிரத்யக்ஷம் அர்த்தம் கிடையாது. அதனாலதான் அது பிரத்யக்ஷத்துல அது சேரல. பாருங்க, இந்த பிரமேயம் எதுவுமே பிரத்யக்ஷத்துல சேரல பாருங்க. ஆனா பிரத்யக்ஷம் சிலது இருக்கு. பிருத்திவி வெப்பி தேஜஸ் வாயு ஆகாசம் சிலதான் பிரத்யக்ஷம் பாதும் இருக்குன்னு இருக்கு. ஆனா பூர்ணமா அது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனாலதான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னதான். அதாவது திருப்பி திருப்பி கேட்டாதான் தெளிவு அடையும் போல இருக்கு. முதல்ல கேட்கறது ஒரு மாதிரி நம்ம குழப்பம் இருக்குன்னா, ஒவ்வொரு
படிக்கட்டா ஏறி ஏறி வரைச்சே இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க டவுட் போயிடும், புதுசா உன்னோட டவுட் வரும். அந்த டவுட் கிளியர் ஆன உடனே இன்னொரு புதுசா முளைக்கும். இந்த மாதிரி புஸ்தகம் பூர்த்தி ஆகும்போது எந்த சந்தேகமும் இருக்காது. சுவாமி இவ்வளவு பெரிய விஷயம் இவெல்லாம் எப்படி எழுதியிருக்கா, இதெல்லாம் எப்படி எத்தனை ஞானம் இருந்திருக்குன்னு பாத்துக்கோ. அவளுக்கு எத்தனை காருண்யம் இருந்தா நமக்கு இந்த மாதிரி கிரந்தத்தை கொடுக்கணும்னு அவ நினைச்சிருப்பா. நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்காம பாருங்க எத்தனை காருண்யம் இருந்திருக்கணும். அடியே உண்மையாவே கிரேட் சுவாமி. நம்ம பூர்வாச்சாரியர்கள் உண்மையாவே கிரேட் தான். சிரமப்பட வேண்டிய அவசியம் நம்மளா இருந்தா செய்ய மாட்டேன் சுவாமி. என்னடா அவளுக்கு பூர்வாச்சாரியருக்கு தாழ்வாது மில் குறவர்னு விசேஷனம் விட்டிருக்காரு. ஆழ்வாருக்கு கூட அந்த விசேஷம் விடல, அருளிச்செயல் கூட அந்த விசேஷம் விடல. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாது இல் குறவர் தாம்பாடி. அவர்கிட்ட எந்த விதமான தாழ்ச்சி கிடையாதுன்னாரு. எந்த விதமான தாழ்ச்சி கிடையாது ஆழ்வாருக்கு சொல்லாமான்னு சொல்லல, எந்த விதமான தாழ்ச்சி கிடையாது அருளிச் செயலுக்கு சொல்லாமான்னு சொல்லல. பூர்வாச்சாரியர்கள் கூட எந்த விதமான தாழ்ச்சின்னா இவ்வளவு தூரம் நம்ம கொடுத்துருக்காங்க. அவ மட்டும் காட்டலேன்னு வச்சுக்கோ. ஆழ்வார் பண்ண கிரந்தம் யாருக்கு தெரியும்? யாருக்கு சுவாமி தெரியும்? இதுக்குன்னு உபதேசத்தை 3 பாத்திரங்கள் வச்சிருக்காரு மணவாள மாமணி. ஆச்சாரியர்கள் பண்ண கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை நினைக்கிறச்சே நமக்கு நெஞ்சு உருகிறது. பட் அவ பட்ட சிரமத்துக்கு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் சொன்னேன். அவளுக்கு அவளுக்கு நன்றி கடன் செலுத்துறோம்னு அர்த்தம். அப்பா, அதாவது 100% தெரிஞ்சுக்காட்டா கூட பரவாயில்ல, ஓரளவுக்காவது தெரிஞ்சா போறோம். ஓரளவு தெரிஞ்ச என்ன போறோம், அவளுக்கு ஆனந்தம். ஓ என் சிஷ்யன் தெரிஞ்சிருந்தானே ஆனந்தம். அந்த ஆனந்தமே மோட்சத்தை கொடுத்துரும். அது நிச்சயமா. அதுக்கு மேல பெருமாள்லாம் தேவையே இல்லை, அதுவே கொடுத்துரும். சூப்பர் சாமி. நம்ம என்னன்னோ நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம கடைசியில அவளை சந்தோஷப்படுத்தினா போதும். அவ சந்தோஷப்படுத்த அவளோட கிரந்தங்களை நம்ம இது பண்ணா புரிஞ்சுக்கிட்டா போதும், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும்ன்ற அந்த அல்டிமேட் பாயிண்ட் தான் இப்ப. சூப்பர் சுவாமி, அடியேன் நல்லா இருக்கு உண்மையா.